ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டெஸ்ட் நம்பர் 5 வீடியோ. என்விரான்மெண்ட்டோட செகண்ட் பார்ட் ஆஃப் த டெஸ்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதோட போர்ஷன்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம்ல, இதுதான். இதுக்கு முன்னாடி இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம டெஸ்ட் நம்பர் 2ல் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் நம்பர் 2வோட எண்ட்லேயே நம்ம இதே சாப்டர்ஸ்க்கு மெயின்ஸுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது டெஸ்ட் நம்பர் 5க்குள்ளே போகலாம். இதுதான் போர்ஷன்ஸு. சோர்ஸஸ்ஸு இந்த விஷயம்லாம் நம்ம ஃபஸ்ட்டு இதில் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு பார்ட்டு வீடியோ 2ல் சொல்லியிருப்போம். ஸோ அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த குவிக் ரிவிஷன் மெட்டீரியல் வந்து என்விரான்மெண்ட் சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் செகண்ட் பார்ட்லேயே. அதே தான் இதுக்குமே. அப்புறம் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இந்த டெஸ்ட்டு இப்போ நம்ம எடுத்துருக்கிற போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் டைனமிக் டாப்பிக்கு, கரண்ட் அஃபேர்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ வந்து ரீசெண்ட் மெட்டீரியல் ஒன்று எடுத்து நீங்கள் இது எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கள். புக்கு வந்து அவுடேட் ஆகிருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணாலுமே இன்னொரு கரண்ட் டெஸ்ட்டு, இப்போ ஒரு டெஸ்ட்டு சீரிஸ் எங்கேயா ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கரண்ட்டாக ஒரு டெஸ்ட்டு போயிட்டுருக்கோம்ல இதே சிலபஸுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்குறது இட் இஸ் மோஸ்ட் ரெக்கமெண்டட். ஓகே, நம்ம இப்போது சால்விங்குள்ளே போயிடலாம். அப்புறம் ஒரு திருக்குறளோடு ஆரம்பிக்கலாம். எப்போவுமே வினைக்கண் வினைக்கெடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு. இதோட மீனிங் வந்து, ஒரு செயலை செய்யும்போதே அதை தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணி செய்யாது விட்டு விடாதே, அவ்வாறு விட்டு விடுபவரை இந்த உலகமும் விட்டுவிடும். ஓகேவா? ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணுறதை பற்றி தான் இந்த குறள் சொல்லுது. ஸோ மனசில் வச்சுக்கோங்க. நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் UNCCD பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1992ல் 3 கன்வென்ஷன் இருந்துச்சுல. UNCCD, UNCBD, UNFCCCன்னு 3 இருந்துச்சு. அதில் ஒன்று தான் வந்து கன்வென்ஷன் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன். இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து லீகலி பைண்டிங்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். டெசர்டிஃபிகேஷனை பற்றி தான், காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் இருக்குல்ல. ஸோ டெசர்டிஃபிகேஷன்னா ஒன்றும் இல்லை, நார்மல் லேண்டு, அக்ரிகல்ச்சரல் லேண்டு, ஃபாரஸ்ட்டு இது எல்லாமே வந்து டெசர்ட்டாக மாறிடும். அதாவது என்னென்னா சாயில் எரோஷன் நடந்து நியூட்ரியன்ஸ்லாம் லாஸ் ஆகி வெஜிடேஷன் வளர முடியாமல் அது வந்து டெசர்ட்டாக மாறிடும். லேண்டு எந்த பயன்பாட்டுக்கும் இல்லாமல் ஆகிடும். அதுதான் வந்து டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் இது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த UNCCDயோட ரீசெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட். த கன்வென்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபேஷன், பார்ட்னர்ஷிப் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன். ஓகே, த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வில் பி ஹெல்ட் பை ஈனியல். ஓகே, இதுவும் கரெக்டு தான். ஸோ வந்து 3மே கரெக்டு தான். இப்போ நம்ம வந்து இப்போ நான் கொஞ்சம் குவிக்காக சொல்லுவேன். ஏன்னா வந்து வி ஆர் பிளானிங் டு கவர் இன் 2 hours. ஓகேவா? அதுக்கு மேலே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் வந்து ரொம்ப லேட்டாக போயிடும். ஆன்சர் கீ வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம், நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் போட்டிருக்கோம். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம எப்படி கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறது, உங்களுக்கு சொல்ல வேண்டிய பேசிக்ஸு அதை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் வீடியோவில். ஆன்சர் கீ வந்து நல்லா டீட்டெயிலாக காம்ப்ரிஹென்சிவாகவே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கொஷினில் யாருக்கும் டிஃபிகல்ட்டிஸ் எதுவும் இருந்திருக்காது. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். Second one, consider the following statements about Convention on Long Range Transboundary Air Pollution, often abbreviated as air pollution or CL or TAP. Honestly speaking, இந்த கொஷின் வந்து ரொம்ப நியூ கொஷின் தான், எனக்குமே தெரியாது. இந்த டெஸ்ட்டில் வந்து பாதி கொஷின் நீங்கள் சரியாக எழுதியிருந்தாலே யுவர் இன் ரைட் ட்ராக் தான். பாதி வந்து லேர்னிங்காக தான் இருக்குது. ஸோ அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து நன்னு தான் ஆன்சரு. இப்போ தெரிஞ்சுக்கோங்க, இது தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை UNEP அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை யூரோப்பியன் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ப்ரோக்ராம். ஓகேவா? அண்டர் த டைரக்ஷன் ஆஃப் UN எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப். ஓகேவா? இந்தியா இஸ் பார்ட்டி டு திஸ் கன்வென்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து இதுக்கு சிக்னேட்ரி கிடையாது. ஓகேவா? இது கொஸ்டின் கூட ரிலேட்டடாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணுன்னா, கோத்தன்பர்க் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அசிடிஃபிகேஷனு, யூட்ராஃபிகேஷன், ஓசோன் பொல்யூஷன், அப்புறம் லாங் ரேஞ்ச் டிரான்ஸ்பவுண்டரி ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் ஃபைட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோட்டோக்கால். ஓகேவா? கோத்தன்பர்க் ப்ரோட்டோக்கால்னு. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஆன்சர் கீழே இருக்குது. ஸோ நோ நீட் டு வரி. ஓகேவா? தேர்ட் ஒன் போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் கரெக்ட் ரிகார்டிங் த குளோபல் லேர்னிங் அண்ட் அப்சர்வேஷன் டு பெனிஃபிட் த என்விரான்மெண்ட்? சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் இஸ் த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. நாசா ஹேஸ் த பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அட்மினிஸ்டரிங் த கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் ஃபார் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் குளோப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃபீஸ் GIO. ஸோ இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியல, எனக்கு தெரியல. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நியூ லேர்னிங் தான். ஸோ ஆன்சர் வந்து ஒன்லி 2, செகண்ட் ஒன் தான் கரெக்டு. ஓகேவா?
ஓகே, இதோட டீட்டெயில்ஸு இதெல்லாம் வந்து எல்லோரும் தெரிஞ்சிருக்க முடியாது, வாய்ப்பு கம்மி. ஸோ வந்து நம்ம ஆன்சர் கீ ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம 4th போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. இதெல்லாம் வந்து பேசிக் கொஸ்டின், தப்பு பண்ணவே கூடாது. ஓகேவா? ஸ்டேட் கவர்மெண்ட் வித்தவுட் த அப்ரூவல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் கெனாட் மேக் எனி ஆர்டர் டைரக்டிங் ஃபாரஸ்ட் லேண்ட் டு பி யூஸ் ஃபார் நான் ஃபாரஸ்ட் பர்பஸஸ். இது வந்து கரெக்டு. ஓகேவா? எப்போவுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மிஷன் வந்து கண்டிப்பாக தேவை. ஓகேவா? சிஜி permission needed. Okay, non-forest use does not include clearing of any forest land for the cultivation of tea, coffee. ஓகேவா? டீ காஃபிக்காக ஃபாரஸ்ட் லேண்ட் அழிச்சா அது வந்து நான் ஃபாரஸ்ட் யூஸாக வராதுன்னு சொல்லியிருக்காங்க, டஸ் நாட் சொல்லியிருக்காங்க. அது தப்பு. அதுவுமே நான் ஃபாரஸ்ட் யூஸ் தான். ஓகேவா? இவங்க டஸ் நாட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் 2 ஒன்லி. 2 இஸ் நாட் கரெக்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது இப்போ ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 கேட்டிருக்காங்களா? இப்போ நம்ம வந்து ஆன்சர் கீழே இங்கே கொடுத்துருப்போம், லுக் இன்டூ ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 அப்படின்னு கொடுத்துருப்போம். அப்புறம் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 சொல்லியிருப்போம். அப்புறம் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927 சொல்லியிருப்போம். இந்த 3 ஆக்டை பற்றியும் என்னென்ன 3 ஆக்டை எதை பற்றி பேசுது, மைன்யூட்டாக இருக்கிற டிஃப்ரென்சஸ்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட். பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டினே வந்துருச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட் மே கான்ஸ்டிடியூட் எனி வேஸ்ட் லேண்ட் ஆஸ் அ ரிசர்வ் ஃபாரஸ்ட் டிஸ்பைட் த ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட். இது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் முரணாக இருக்குல்ல. இந்த காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி என்ன நீங்கள் இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணுன்னா, ஒரு ப்ரைவேட் லேண்டை எந்த ஒரு காம்பன்சேஷனுமே இல்லாமல், ஒரு அறிவிப்பு இல்லாமல் டக்குன்னு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுன்னு கவர்மெண்ட்டால் அறிவிக்க முடியுமா? முடியாதுல்ல. ஃபஸ்ட்டு அந்த லேண்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அக்வயர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் பாருங்கள், த கண்ட்ரோல் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் அண்ட் தேர் பேங்க்ஸ் ஆஸ் ரிகார்ட்ஸ் த ஃப்ளோட்டிங் ஆஃப் டிம்பர் இஸ் வெஸ்டட் இன் த ஸ்டேட் கவர்மெண்ட். கரெக்டு தானே? இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்குன்னா வாட்டர் பாடி, லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் சப்ஜெக்ட் தான். ஸோ வாட்டர் பாடி அதோட கண்ட்ரோல் எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த கொஷின் வந்து ஈஸி தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஸோ ஆன்சர் இஸ் B2 ஒன்லி. ஓகேவா? ஓகே, 6th ஒன் போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த ரூல்ஸ் ஆஃப் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் ஆர் டிக்ளேர்ட் அண்டர் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இது வந்து தப்பு. இது வந்து என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டு. இது பேசிக் கொஷின் தான். EPA 1986. ஓகேவா? ஓகே. ஃப்ளையிங் ஓவர் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இன் அன் ஏர்க்ராஃப்ட் ஆர் ஹாட் ஏர் பலூன் இஸ் ப்ரொஹிபிட்டட். இது வந்து கரெக்டு தான். இப்போ ஏன்னா வந்து ஹாட் ஏர் பலூன்லாம் பார்த்திங்கன்னா டூரிசம், இந்த டூரிசம் விஷயமெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் தானே. ஸோ இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ப்ரொடெக்டட் ஏரியாஸுக்கு மேலே. ஸோ வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஓகே. ஃபில்லிங் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஆர் ரெகுலேட்டட் அரவுண்ட் ESZ, அதாவது ஈக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து இட் இஸ் பெர்மிட்டட் இன் ஈக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன்ஸ். ஸோ அது வந்து தப்பாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 1 3 வந்து தப்பாக இருக்குது. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷினில் பார்த்திங்கன்னா இந்த நம்ம பிடிஎஃப்பில் பார்த்திங்கன்னா நாங்கள் பர்பஸ்ஃபுல்லாகவே இந்த வாட்டி நாட் கரெக்டு, நாட்டெல்லாம் ஹைலைட் பண்ணாமல் கொடுத்துருக்கோம். நீங்கள் கவனிக்கணும், எக்ஸாமில் எப்படி வேணால் வரலாம். ஸோ வந்து ஆன்சர் இஸ் நாட் கரெக்ட் வந்து 1 and 3. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து EPA சொல்லியாச்சு. இதில் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் பெர்மிட்டட். ரெயின் வாட்டர் ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம இந்த வெஸ்டர்ன் காட்ஸ், ஈக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன்ஸ் இதெல்லாம் பற்றி பார்க்கும்போது 2 கமிட்டியை பற்றி படிக்கணும் நீங்கள். ஓகேவா? காட்கில் கமிட்டி, இவர் என்ன சொல்லியிருக்காங்க, அப்புறம் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. இவங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஈக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசியிருப்பாங்க. இது என்னங்கிறது நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் இதிலேருந்து வர்றதுக்கு தேர் ஆர் ஹை சான்சஸ். ஓகேவா? 7th ஒன் போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பேசல் கன்வென்ஷன். மொத்தம் 3 இருக்குல்ல கன்வென்ஷன், இந்த மாதிரி அப்படியே ஆர்டராக படிச்சிருப்பீங்க. பேசல் கன்வென்ஷன், ரோட்டர்டாம் கன்வென்ஷன், ஸ்டாக்ஹாம் கன்வென்ஷன் சொல்லிட்டு 3 படிச்சிருப்பீங்க. இது 3மே பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு, பொல்யூட்டன்ஸு, அது ரிலேட்டடாக பற்றி. பேசல் கன்வென்ஷனுக்கு வந்து என்ன கீவேர்டுன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பேசல் கன்வென்ஷன்னா இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்பவுண்ட்ரி ஹசார்டஸ் வேஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக தான் வந்து பேசல் கன்வென்ஷன். இதை ப்ரொஹிபிட் பண்ணோம். டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் வேஸ்ட்டை வந்து அவங்க ஊர்லேயே ப்ராசஸ் பண்ணாமல், டிஸ்போஸ் பண்ணாமல்
அண்டர் டெவலப்ட் கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் அனுப்பி விட்ருவாங்க. ஸோ வந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் பேசல் கன்வென்ஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன் வந்து கரெக்டு. இட் ஸ்பெசிஃபிகலி ஃபோக்கஸஸ் ஆன் ப்ரிவென்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட் ஃப்ரம் டெவலப் டு லெஸ் டெவலப்ட். கரெக்டாக நம்ம சொன்னது அப்படியே வந்திருக்கு. இது வந்து பேசிக் ஸ்டேட்மெண்ட்டு, பேசிக் கொஷின் 1 and 2. அப்புறம் வந்து பார்ப்போம், இட் ஆல்சோ அட்ரஸஸ் அமௌண்ட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் பிட்வீன் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது டக்குன்னு பார்க்குறதுக்கு இதுவும் தானே கவர் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி தான் நானும் போட்டேன். மோஸ்ட்லி அப்படி போடுவாங்க. பட் வந்து இட் டஸ் நாட் அட்ரஸ். ஓகேவா, டஸ் நாட் அட்ரஸ் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். does not address. So answer is 1 and 2. ஓகே, இப்போ நீங்கள் வந்து கீ டேர்ம்ஸ் ஒன்றுத்துக்கும் இருக்கும். பேசல் கன்வென்ஷனுக்கு என்ன கீ டேர்மு, ராட்டர்டாமுக்கு என்ன கீ டேர்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ராட்டர்டாமுக்கு ப்ரியர் இன்ஃபார்ம்டு கன்சென்ட் அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா ராட்டர்டாம் கன்வென்ஷன் ஆன்சர். பேசல் கன்வென்ஷன்னா இன்டர்நேஷனல் ட்ரீட்டி டிசைன் டு ரெடியூஸ் மூவ்மெண்ட் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட் பிட்வீன் நேஷன்ஸ் இருக்கும். ஸ்டாக்ஹாம் கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ், இந்த மாதிரி கீவேர்டு இருக்கும். இந்த 3 கன்வென்ஷனுக்கும் உள்ள கீ டேர்ம்ஸை படித்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, 8th one போயிடலாம். The Energy Conservation Building Code ECBC. Okay, ECBC was developed by an expert committee set up by India's Bureau of Energy Efficiency, EEE. Okay, ECBC na BEE அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் ப்ரொவைட்ஸ் டிசைன் நார்ம்ஸ் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங். இது பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன் பில்டிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து க்ரீன் பில்டிங்ஸ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்களா. இப்போ சப்போஸ் நம்ம பிரிக்கை வச்சு கான்க்ரீட்டை வச்சு கட்டுற பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தே ஆர் மோர் எனர்ஜி இன்டென்சிவ். ரொம்ப வந்து எனர்ஜி அதிகமாக இருக்கும், கார்பன் எமிஷன்ஸ் அதிகமாக இருக்கும், ஹீட் ட்ராப்பிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக சஸ்டைனபிளாக மாற்றணும்னா க்ரீன் பில்டிங்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை வந்து கவர்மெண்ட் ப்ரமோட் பண்ணுறாங்க. அதாவது சஸ்டைனபிள் பில்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி பில்டிங் கட்டுறது, ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராக்டிசஸ் யூஸ் பண்ணி கட்டுறது, இது எல்லாமே வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் பில்டிங் கோட் கீழே வருது. ஓகேவா, ஸோ வந்து இது கீழே எதெல்லாம் வந்து இன்க்ளூடட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பில்டிங் என்வலப் இன்க்ளூடிங் தெர்மல் பெர்ஃபார்மன்ஸ் ரெக்யர்மெண்ட் ஃபார் வால்ஸ், ரூப்ஸ் அண்ட் விண்டோஸ், இதுவும் தான் வரும். லைட்டிங் சிஸ்டம், டே லைட்டிங், லேம்ப்ஸு, இதுவுமே வரும். ஹெச்விஏசி இன்க்ளூடிங் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ் சில்லர் ஏர் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, வாட்டர் ஹீட்டிங் அண்ட் பம்பிங் சிஸ்டம் இன்க்ளூடிங் சோலார் ஹாட் வாட்டர் சிஸ்டம். இப்போ இந்த ECBC வந்து அவங்க பில்டிங் கோடு வந்து எப்படி க்ரீன் பில்டிங்காக மாறும், அதுக்கான வழிவகைகள் என்ன அப்படிங்கிற பேசிக் தெரிஞ்சிருந்தீங்கன்னா இதை நீங்கள் போட்டிருக்கலாம். ஆன்சர் வந்து 1 2 3 4 அண்ட் இட் இஸ் ஈஸி. ஓகேவா, ஈஸி கொஷின் தான். இப்போது க்ரீன் பில்டிங்ஸுக்கு இதை மாதிரி நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. ECBC வந்து பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி பண்ணுறாங்கள, இந்த மாதிரி வந்து நிறையா ஏஜென்சிஸ் வந்து க்ரீன் பில்டிங்ஸ் ப்ரமோட் பண்ணுறதுக்கு இனிஷியேட்டிவ்ஸ் நிறையா பண்ணுறாங்க. அதெல்லாம் என்னென்னு நீங்கள் இப்போ எடுத்து பார்த்துக்கணும். ஓகேவா, 9th one போயிடலாம். IPCC இன்டர்நேஷ்னல் இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஓகேவா, அவங்களே இன்டர் கவர்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க அதே கேட்டிருக்காங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் தட் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் UN or WMO. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ வந்து 1 is right. செகண்ட் ஒன், த அப்ஜெக்டிவ் ஆஃப் IPCC இஸ் டு மிட்டிகேட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் எஸ்பெஷலி இன் லெஸ் டெவலப்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்கள. ஸ்பெசிஃபிக்கலி லீஸ்ட் டெவலப்ட் அப்படி கிடையாது. ஸோ வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது பார்த்தீங்கன்னா WMOவும் UNEP, UN என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்காங்களே, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இது பண்ணுறாங்க. WMO ப்ளஸ் UNEP. ஓகேவா, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், இவங்க 2 பேர் சேர்ந்து நடத்துகிறது தான் IPCC. IPCC பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு வந்து கிளைமேட் சேஞ்சினால் எவ்வளோ த்ரெட்டனாக இருக்குது, இன்னும் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டால் நம்மளால் வந்து லெஸ் தேன் 2 டிகிரி செல்சியஸுக்குள்ளே இந்த செஞ்சுரியிலேருந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியும், எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு என்னென்ன இமீடியட் த்ரெட்ஸ் இருக்குது, ஸோ டெவலப்பிங் ஃபைனான்ஸ் எவ்வளோ தேவைப்படுது, இதெல்லாம் வந்து ஒரு ரிப்போர்ட்டில் சொல்லுவாங்க. ஸோ ரீசெண்டாக வந்த IPCC ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 2 only. ஓகேவா, ஓகே. UNEP பார்த்தீங்களா, அடுத்த கேள்வி வந்துருச்சு UNEP. ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த UNEP பற்றி நம்ம இங்கேயே பார்த்தோம்ல, WMO, UNEP, IPCC. இதே மாதிரி IPCCயோட இதுக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட் இருக்கும்ல, இந்த ரிப்போர்ட்டை மட்டும் படிக்காமல் இதுக்கு முன்னாடி சொன்ன ரிப்போர்ட்டுக்கும் இந்த ரிப்போர்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ த்ரெட்டு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ சப்போஸ் வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி வந்து அவங்க ஒரு டேட்டா சொல்லியிருப்பாங்க, பட் கிளைமேட் சேஞ்ச் எஃபர்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து ரிப்போர்ட்டில் ஸோ டேர்ம்ஸ் அண்ட் டெட்லைன்ஸ் வந்து மாறி இருக்கும். ஸோ அந்த கம்பேரிசனும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே. கன்சிடர் த ஃபாலோயிங்ஸ் ரிகார்டிங்ஸ் UNEP. ஓகே, UNEP இஸ் ஹெட் குவார்ட்டர்ட் இன் பாரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாரிஸ் கிடையாது,
இது வந்து பேசிக் ஸ்டேட்மெண்ட் தான், யாரும் தப்பு பண்ணவே கூடாது. நைரோபியில் இருக்குது, கென்யா. ஓகேவா? இப்போ நம்ம அடிக்கிற பிளேசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் இன் நியூஸு, மேப்பு இதெல்லாமே வந்து அப்பப்போவே நமக்கு ஏதாச்சும் ஊர் கண்ணில் பார்க்குறோம் அப்படின்னா மேப் எடுத்து உடனே பார்த்துருங்க. பிகாஸ் வந்து அதுக்குன்னு ஒரு டைம் வந்து கடைசி வரைக்கும் வரவே வராது. நம்ம ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ் கூட இன்டெகிரேட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் அசம்பிளி இஸ் த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் லெவல் டெசிஷன் மேக்கிங் பாடி ஆன் த என்விரான்மெண்ட். இது வந்து கரெக்டுங்க. ஓகேவா? இது வந்து பேசிக் ஸ்டேட்மெண்ட் தான். இந்த UNEAவை பற்றி நம்ம பின்னாடி வர்றதில் நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஓகேவா? ஸோ இன் தட் கேஸ் வி ஆர் ஸ்கிப்பிங் த எக்ஸ்ப்ளனேஷன் ஆஸ் ஆஃப் நோ. ஓகேவா? UNEP வந்து கூலிங் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. கூலிங் ப்ரோக்ராம் அப்படின்னு பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னு நீங்கள் இப்போ அடித்து பார்த்துக்கோங்க. இந்த கொஷினோட இது வந்து ஒரு புது லேர்னிங். ஓகேவா? கூலிங் ப்ரோக்ராம்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. அதில் இந்தியா மெம்பராக, யார் கொண்டு வந்தாங்க, என்ன டார்கெட்ஸ் வச்சுருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, 11th போயிடலாம். வித் ரெஃபரன்ஸ் டு கார்பன் கிரெடிட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கார்பன் கிரெடிட்னா என்னென்னா, இப்போ வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அதுதான் கார்பன் கிரெடிட். 1 கார்பன் கிரெடிட் இஸ் ஈக்குவல் டு 1 மெட்ரிக் டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆர் இன் சம் மார்க்கெட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலண்ட் ஆஃப் கேஸஸ். ஓகேவா? இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு 100 யூனிட் ஆஃப் CO2 வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க எமிஷன்ஸ்லேருந்து அப்படின்னு வைங்களேன். அவங்க வந்து 1 கார்பன் கிரெடிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ சிம்பிளாக சொல்லியாச்சு, இதுதான் கார்பன் கிரெடிட்டுங்கிறது. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இட் இஸ் பேஸ்ட் ஆன் கேப் அண்ட் ட்ரேடு மாடல். ஓகேவா? அதான் இப்போ நம்ம சொன்னது கேப் அண்ட் ட்ரேடுன்னா என்னது, இப்போ வந்து நீங்கள் எமிஷன்ஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க. ஓகேவா? 100 யூனிட் வந்து நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கார்பன் கிரெடிட் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னொரு இண்டஸ்ட்ரி வந்து அளவுக்கு மீறி பொல்யூட் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்க வந்து கார்பன் கிரெடிட்டை உங்கள்கிட்டருந்து காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க. ஏன்னா நீங்கள் தான் சேவ் பண்ணி ஒரு கார்பன் கிரெடிட் வச்சுருக்கீங்கள. ஸோ உங்கள்கிட்டருந்து அவங்க வாங்கிக்குவாங்க. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் கேப் அண்ட் ட்ரேட் மாடல். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் போத் 1 and 2. கார்பன் கிரெடிட், கார்பன் கிரெடிட் என்ன, கார்பன் மார்க்கெட் என்ன, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கியோட்டோ ப்ரோட்டோக்கால் தான் வந்து இந்த கார்பன் கிரெடிட் அப்படி அதை வந்து ஏர்லியஸ்ட்டாக பேசியிருப்பாங்க. இந்த கியோட்டோ ப்ரோட்டோக்காலுங்கிறது, கியோட்டோ ப்ரோட்டோக்காலுக்கு கீழே 3 மெக்கானிசம்ஸ் இருக்குது. அந்த 3 மெக்கானிசம் என்னங்கிறதையும் நீங்கள் இந்த கொஷினோட சேர்த்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஆன்சர் கீ வந்து டீட்டெயிலாக இருக்குது. ஸோ யூ டோன்ட் நீட் டு ஒரி. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் குளோபல் சோலார் ஃபெசிலிட்டி அண்டர் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் யார் ஆரம்பித்தாங்க தெரியுமா உங்களுக்கு? 2015 இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் இவங்க 2 பேர் ஆரம்பிச்சது தான் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸு. இதில் வந்து இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் ரீஜன்ஸ், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் டு கேன்சருக்குள்ளே இருக்கிற கண்ட்ரிஸ் மட்டும் மெம்பர்ஸாக இருந்தாங்க. பட் ஓவர் தி இயர்ஸ் வந்து எல்லா கண்ட்ரிஸுமே மெம்பர் ஆகிட்டாங்க. ஸோ ஓகேவா, பேசிக் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே, குளோபல் சோலார் ஃபெசிலிட்டி கீழே என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து இவ்வளோ மைன்யூட்டாக நம்ம தெரிஞ்சிக்க தேவையில்லை, தெரிஞ்சிக்கவும் முடியாது. இதில் 1 and 2 தான் வந்து இந்த குளோபல் சோலார் ஃபெசிலிட்டி கீழே இருக்கிற காம்பனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த கொஷின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். சோலார் பேமெண்ட் கேரண்டி ஃபண்ட் அண்ட் சோலார் இன்சூரன்ஸ் ஃபண்ட். ஓகேவா? மீதி ரெண்டுமே பார்த்திங்கன்னா ISAவோட ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் தான். பட் வந்து தே ஆர் நாட் அண்டர் த குளோபல் சோலார் ஃபெசிலிட்டி. ஓகேவா? ஸோ அந்த மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான். 13th போயிடலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் கேசஸ் அக்கார்டிங் டு தேர் குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் இன் அசெண்டிங் ஆர்டர். குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா CO2 அப்படிங்கிற கேஸை வந்து ஸ்டாண்டர்டாக வச்சு பண்ணுறாங்க. இப்போ சப்போஸ் வந்து CO2வோட குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் 1ன்னு வைங்களேன், மீத்தேனோடது அதோட 20 மடங்கு அதிகமாக இருக்குது, 40 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வித் CO2 as the base, they are ordering the other pollutants with the term as global warming potential. ஓகேவா? இப்போ நைட்ரஸ் ஆக்சைடு வந்து குளோபல் வார்மிங்க்கு CO2வை விட எவ்வளோ மடங்கு அதிகம் பொட்டன்ஷியலாக கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறது தான் குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு. ஓகேவா? இதே தான் மீத்தேனுக்கும். ஸோ அசெண்டிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியலுக்கும் லைஃப் டைம் இந்த என்விரான்மெண்ட் 2 இருக்கும். இது ரெண்டுமே வந்து நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஒரு டேப்லெட் காலம் போட்டு இந்த 4 பொல்யூட்டன்ஸ் இருக்குல்ல, இந்த 4 பொல்யூட்டன்ஸ் மட்டும் இல்லை, இம்பார்ட்டண்ட்டாக இன்னொரு 4-5 பொல்யூட்டன்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஒரு காலமில் வந்து குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல், இன்னொரு காலமில் வந்து அதோட லைஃப் டைம் இந்த அட்மாஸ்ஃபியர், இது ரெண்டுமே போட்டு
நீங்கள் மார்க் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அசெண்டிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க, கீழேருந்து மேலே போனோம். கார்பன் டை ஆக்சைடு தான் ஃபஸ்ட்டு வரும், எல்லாருக்கும் தெரியும். மீத்தேன் அதுக்கு அடுத்தது வரும், அப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு வரும், அதுக்கப்புறம் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடு வரும். அதாவது SF6 அப்படின்னு படிப்போம்ல, SF6 அதுதான் வந்து தேர்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொன்ன அதே ஆர்டரை வந்து ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து லைஃப் டைமில் வரும். இப்போ இது நாள்லேயே வந்து லைஃப் டைம் எதுக்கு அதிகமாக இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடுக்கு தான் அதிகமாக இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியலில் அதுதான் கீழே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஹேவ் த ஹையஸ்ட் அட்மாஸ்ஃபரிக் லைஃப் டைம் இன் த இயர்ஸ்? ஓகேவா? நான் சொல்லியிருந்தேன்ல மேலே, அது படிக்கும்போது இதையும் கவர் பண்ணிடலாம். ஓகே, மீத்தேன் வந்து எவ்வளோ வருஷம் இருக்குது அட்மாஸ்ஃபியரில்? 12 இயர்ஸ் இருக்குது. ஓகேவா? 12 இயர்ஸ். நைட்ரஸ் ஆக்சைடு எவ்வளோ இயர்ஸ் இருக்குது? 109 இயர்ஸ். ஓகேவா? ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்ஸ் அது எவ்வளோ இயர்ஸ் இருக்குது? 100 இயர்ஸ் இருக்குது. ஓகேவா? குளோரோஃப்ளூரோ கார்பன் வந்து 50 to 100 இயர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னது? நைட்ரஸ் ஆக்சைடு. இது வந்து இப்போ இந்த 2 கேள்வியுமே வந்து ஈஸிலி யூ கேன் அட்டன் அண்ட் கெட் ரைட், பிகாஸ் இது எல்லாமே படிச்சிருப்போம். ஸோ நத்திங் டிஃபிகல்ட். ஓகே, 15th போயிடலாம். கார்பன் ட்ரேடிங் ஆஸ் அ கான்செப்ட் வாஸ் இனிஷியலி இன்ட்ரடியூஸ்ட் அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் சமிட்ஸ்? ஓகேவா? நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? கார்பன் கிரெடிட்டு கார்பன் ட்ரேடிங்கை வந்து ஃபஸ்ட்டு கியோட்டோ ப்ரோட்டோக்காலை தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. நான் லுக் இன்டூ அப்படின்னு நம்ம போட்டோம்னா அது வந்து பின்னாடி வேறு கேள்வியில் வரப்போகுது. இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தட் யூ ஷுட் நோ ஃபார் அப்பியரிங் எக்ஸாம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டோன்ட் டேக் இட் லைட்லி. நான் லுக் இன்ட்டுன்னு சொல்லி எதாவது போட்டிருந்தேன்னா அதை நீங்கள் வந்து உடனே நோட் பண்ணிடுங்க. டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் ஐ எம் கிவிங் திஸ் ஆஸ் அ ஹோம்ஒர்க் டு யூ. ஓகேவா? கியோட்டோ ப்ரோட்டோக்கால் தான் ஆன்சர். ஓகே, இப்போ மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால்னால் என்னென்னா பார்த்தீங்கன்னா வியன்னா கன்வென்ஷன், ஓசோன் டெப்ளிஷனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு கன்வென்ஷன், வியன்னா கன்வென்ஷன் கொண்டு வந்தாங்கள்ல. அந்த கன்வென்ஷனுக்கு வந்து எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ப்ரோட்டோக்கால். கன்வென்ஷனுங்கிறது வந்து ஒரு பெரிய ட்ரீட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ப்ரோட்டோக்காலுங்கிறது வந்து அந்த கன்வென்ஷனை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிற ரூல்ஸு மெக்கானிசம்ஸ் இதெல்லாம் தான் ப்ரோட்டோக்காலில் இருக்கும். இதுதான் கன்வென்ஷனுக்கும் ப்ரோட்டோக்காலுக்கும் உள்ள வித்தியாசம், அதை தெரிஞ்சுக்கோங்க. வியன்னா கன்வென்ஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிற ரூல்ஸ் எல்லாம் மான்ட்ரியல் ப்ரோட்டோக்காலில் இருக்கும். இப்போ மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ப்ரோட்டோகால்ஸ் இந்த வேர்ல்டு எவர். ஓகேவா? ஓகே, எர்த் சமிட் 1992 ரியோ சமிட் நம்ம பார்த்தோம்ல, 3 கன்வென்ஷன்ஸ்க்கு உருவான முக்கியமான சமிட்டாக இருந்திருக்கும் இது. அப்புறம் பாரிஸ் அக்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா 2015 இட்ஸ் எ லேண்ட்மார்க் டீல். ஓகேவா? இது வந்து இதில் இருக்கிற பொசிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் லுக் இன்ட்டுன்னு போடுறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். லுக் இன்டு ஆல் ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா? ஓகே, கார்பன் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா அந்த 3 மெக்கானிசம் பற்றி பார்க்க சொன்னேன்ல, கியோட்டோ ப்ரோட்டோக்கால், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எனர்ஜி சேவிங் சர்டிஃபிகேட்ஸ்னு இருக்கும், ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும், க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த என்விரான்மெண்ட் கார்பன் லீக்கேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூரோப்போ யூஎஸோ இருக்குன்னு வைங்களேன், அவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணுறாங்க, ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1008 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். நீ இவ்வளோ பொல்யூட் பண்ணக்கூடாது, இவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, இவ்வளோ வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணக்கூடாது, இப்படிலாம் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் இங்கே பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பெனால்ட்டியும் டேக்ஸும் அதிகமாக கட்டி நம்ம தயாரிக்கிற ப்ராடக்டோட விலை எக்கச்சக்கமாக அதிகமாகி நம்ம மார்க்கெட்டை லூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வேறு கண்ட்ரிலேருந்து அவங்களுக்கு தேவையான ப்ராடக்டை தயாரிக்க சொல்லி பணம் கொடுத்து அவங்களே ஃபண்ட் பண்ணி அந்த கண்ட்ரிலேருந்து வாங்கிக்குவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரி சுத்தமாக இருக்குது, அவங்களோட ரிசோர்ஸஸ் பொல்யூட் ஆகாமல் எல்லாமே இருக்குது என்விரான்மெண்ட். பட் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு கண்ட்ரிலேருந்து வாங்குறாங்கல்ல, அந்த இடத்துல எல்லா பொல்யூஷனு எல்லாமே இந்த ரிசோர்ஸு எல்லாமே யூஸ் ஆகிட்டுருக்கு, எல்லாம் வந்து குளோபல் வார்மிங் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தானே இருக்குது. ஸோ வந்து அவங்க கண்ட்ரியில் எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு கண்ட்ரியில் வந்து இந்த எமிஷன்ஸை நடக்க விடுறதுக்கு பேர் தான் கார்பன் லீக்கேஜ். ஓகேவா? ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா பி த ஆன்சர். என்ன போட்டிருக்காங்க, இட்ஸ் அன் இன்க்ரீஸ் இன் எமிஷன்ஸ் அவுட் சைட் அ ரீஜன் ஆஸ் அ டைரக்ட் ரிசல்ட் ஆஃப் பாலிசி மெஷர்ஸ் டு கேப் எமிஷன்ஸ் இன் த ரீஜன். ஓகேவா? இதுதான். ஓகேவா? இப்போ நீங்கள் கார்பன் ப்ரைஸிங்னா என்ன, கார்பன் ட்ரேடிங்னா என்ன, கார்பன் டேக்ஸ்னா என்ன, இது எல்லாமே வந்து அடிஷ்னலாக நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? கார்பன் டேக்ஸ், கார்பன் ப்ரைஸிங், கார்பன் ட்ரேடிங். ஓகேவா? 17th போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெய்விக் பஹல் கேம்பெயின். ஓகே, it is the campaign launched by automobile industry in India. இது கரெக்டு. it promotes biofuels produced from renewable biological materials. இதுவுமே கரெக்டு தான். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து both 1 and 2. ஓகேவா? இது வந்து தெரியலன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஏன் பண்ணுறாங்கன்னா டு ப்ரமோட் பயோஃபியூயல்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் ரெனியூவபிள் பயாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து டு லோவர் த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் தான்
இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ராம்சார் கன்வென்ஷன் ஆஃப் 1971. அடுத்த கொஸ்டின் 18th. இட் இஸ் அ லீகலி பைண்டிங் இன்டர் கவர்மெண்டல் ட்ரீட்டி. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கன்வென்ஷன் படித்தாலும் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னா அது லீகலி பைண்டிங்காக இல்லையா, ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இன்டர் கவர்மெண்டலாக இல்லை வந்து இட் இஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் NGO திங்க் டேங்க் அந்த மாதிரியான்னு பார்க்கணும். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் ஒன் வந்து இந்தியா அதில் மெம்பரா. ஓகேவா? இது மூணு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்தியா இட்ஸ் அ மெம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக என்னென்ன ஆக்ட்ஸ் இருக்குது இந்தியாவில், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே. இட் இஸ் அ லீகலி பைண்டிங் கவர்மெண்ட் ட்ரீட்டி ப்ரொவைட்ஸ் ஃபார் ஃப்ரேம்வொர்க் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் வெட்லேண்ட்ஸ். ஓகே, இது கரெக்டு தான். லோட்டிக் வாட்டர் பாடிஸ் ஆர் நாட் கவர்ட் அண்டர் த ராம்சார் கன்வென்ஷன். இது வந்து தப்பு. லோட்டிக் லென்டிக் அப்படி இருக்குல்ல, லோட்டிக்னா வந்து மூவிங், LOMO அப்படி ஞாபகம் வச்சுருந்தேன். லோட்டிக் வாட்டர்னா மூவிங் வாட்டர் பாடிஸ். மூவிங்னா என்ன, ரிவர்ஸ் வாட்டர்ஸ், அந்த ரிவர் வாட்டர், ஸ்ட்ரீம்ஸு அதெல்லாமே. இப்போ லென்டிக்னா வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இஸ் நாட் மூவ்மெண்ட் வந்து வாட்டரில் நடக்கலை. ஃபார் எக்ஸாம்பிள் லேக், பாண்ட் இதெல்லாம் எடுத்துக்கோங்களேன், அதெல்லாம் வந்து லென்டிக் வாட்டர் பாடிஸ். லோட்டிக்னா வந்து மூவிங் வாட்டர் பாடிஸ், LOMO அப்படி ஞாபகம் வச்சுருந்தேன். ஸோ வந்து தே ஆர் ஆல்சோ கவர்டு. they are also ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்தியா ஹேஸ் த லார்ஜஸ்ட் நெட்வொர்க் ஆஃப் வெட்லேண்ட்ஸ் இன் ராம்சார் வெட்லேண்ட்ஸ் இன் ஏஷியா. இது வந்து கரெக்டு தான். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்தியாவில் 89 ராம்சார் வெட்லேண்ட் இருக்குது ஆஸ் ஆஃப் 2025 பிகினிங். சைனாவை வி ஹாவ் சர்பாஸ்ட். ஓகேவா? ஏசியாவிலே நமக்கு தான் அதிகமாக இருக்குது. வேர்ல்டு லெவலில் தேர்டுன்னு நினைக்கிறேன். இந்த டேட்டா வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. அப்புறம் லோட்டிக் வாட்டர் பாடி, லென்டிக் வாட்டர் பாடி வித்தியாசம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்தியாவில் என்னென்ன ராம்சார் சைட்ஸ் இருக்குது இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சால் வேர்ல்டில் கூட என்னென்ன இருக்குது, ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் முக்கியமானது வந்து ராம்சார் வெட்லேண்டாக அறிவிக்கிறதுக்கு என்ன க்ரைட்டீரியாஸ்லாம் வச்சுருக்காங்க. க்ரைட்டீரியா ஃபார் டெசிக்னேட்டிங் அ வெட்லேண்ட் ஆஸ் ராம்சார் ப்ரொடெக்டட் வெட்லேண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம இப்போ க்ரைட்டீரியா நீங்கள் அடிச்சிருக்கேன். பட் ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணோம், எதெல்லாம் நீங்கள் லுக் இன்ட்டுன்னு போட்டிருக்கணும், அது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, 19th போயிடலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது? only 2. ஓகேவா? ஓகே. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே. E-waste is categorized as hazardous waste under Basel Convention. இது வந்து பார்த்திங்கன்னா பேசல் கன்வென்ஷன் பார்த்திங்கன்னா அப்போயே ஹசார்டஸ் வேஸ்ட் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ பார்த்திங்கன்னா வேஸ்ட்டை வந்து கவர் பண்ணாமல் வச்சுருப்பாங்களா எதாவது கன்வென்ஷனில்? கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ வேஸ்ட்டும் பேசல் கன்வென்ஷனில் வருது. ஓகேவா? செகண்ட் ஒன் வந்து இந்தியா இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் வேஸ்ட் ப்ரொடியூசர். இந்தியா தான் வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட்டா? நீங்கள் வந்து அப்படியே ஒரு காமன் மேனாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா US, சைனாலாம் வந்து நம்மளோட எவ்வளோ எலக்ட்ரானிக்ஸில் வந்து ப்ரொடக்ஷனில் அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்கள விடவா இந்தியா வந்து அதிகம் வேஸ்ட் க்ரியேட் பண்ணிட போது. ஸோ இது நீங்கள் ஆன்சர் வந்து காமன் சென்ஸ் யூஸ் பண்ணியே போடலாம். ஆன்சர் இஸ் only 1. இப்போ நம்ம இந்த டேட்டா எல்லாமே ஆன்சர் கீழே இருக்குது, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நத்திங் டு வரி. 20th இந்தியா GHG க்ரீன் ஹவுஸ் கேஸ் ப்ரோக்ராம் இஸ். ஓகே, இந்த ப்ரோக்ராம்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இனிஷியேட்டிவ் பை மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டு டெவலப் கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் டெக்னாலஜிஸ். இனிஷியேட்டிவ் பை MOEFCC டு ரெடியூஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸ். இண்டஸ்ட்ரி லெட் வாலண்டரி ஃப்ரேம் ஒர்க் டு மெஷர் அண்ட் மேனேஜ் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ். ஓகே, இது வந்து ஒரு வைல்டு கெஸ்ஸில் நீங்கள் போடலாம். மோஸ்ட்லி வந்து நீங்கள் என்ன திங்க் பண்ணுவீங்க வந்து இந்தியா GHG க்ரீன் ஹவுஸ் கேஸ் ப்ரோக்ராம்னால் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸை ஏதோ மெஷர் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து டெக்னாலஜி எதாவது பண்ணுறாங்க, கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க. வெறும் இந்தியா GHG ப்ரோக்ராம் இந்த பேரை வச்சு மட்டும் டீகோட் பண்ணிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட்லி சியில் தான் லேண்ட் ஆவீங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் யூ கேன் டேக் அ கெஸ். ஸோ இட் வுட் பி ரைட் மோஸ்ட்லி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் C. இது யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா WRIA அப்புறம் CII கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸு, அப்புறம் TERIனா த எனர்ஜி ரிசோர்ஸ் இன்ஸ்டிடியூட். ஓகேவா? இவங்க 3 பேர் சேர்ந்து பண்ணுற இனிஷியேட்டிவ் தான் இந்த இந்தியா GHG ப்ரோக்ராம். ஓகேவா? ஓகே, 21 போயிடலாம். ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஈஸி தான், இதை படிச்சிருப்பீங்க. கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர்னு படிப்போம்ல. அதாவது கிளைமேட் சேஞ்சு அதோட பாதிப்பை வந்து அக்ரிகல்ச்சர் சிஸ்டம்ஸ்லேருந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறது தான் வந்து இந்த கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர்னு. அதோட முக்கியமான பார்ட் வந்து ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங். நேச்சுரல் ஃபார்மிங்னா என்ன? நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸு இதெல்லாமே இல்லாமல்
நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி நம்மளை ஃபார்மிங் பண்ணுறது தான் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்கு. ஜீரோ பட்ஜெட்டுன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம பண்ணுற அக்ரிகல்ச்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரிசோர்ஸ் இன்டென்சிவ். வாட்டர் அதிகம் தேவைப்படும், கரண்ட்டு தேவைப்படும், ஃபர்டிலைசர் தேவை, உரம் தேவை, எல்லாமே தேவை. பெஸ்டிசைடு வேணும், மெக்கனைசேஷன் வேணும், எல்லாமே வேணும். ஸோ இதெல்லாமே இல்லாமல் நம்ம பண்ணுறது தான் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் டன் வித்தவுட் யூசிங் எனி கிரெடிட் அண்ட் வித்தவுட் ஸ்பெண்டிங் எனி மணி ஆன் பர்ச்சேஸ்ட் இன்புட்ஸ். இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இட் எய்ம்ஸ் டு எலிமினேட் த யூஸ் ஆஃப் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ். இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் நாட் ப்ராக்டிஸ்ட் இன் இந்தியா. ஸோ இதை வந்து காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் ஒன்லி 2 போட்டுருவீங்க. ஓகேவா? இந்த ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்கில் 5 ஸ்டெப் இருக்குது. இப்போ பீஜாமிருதம், அப்புறம் வந்து வாப்பஹாசா டெக்னிக்கு, ஜீரோ டில்லேஜ், இந்த மாதிரிலாம் இருக்குது. 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ வந்து இந்தியாவில் வந்து இட் இஸ் மோர் வைட்லி ப்ராக்டிஸ்ட். ஓகேவா? நம்பர் ஆஃப் நேச்சுரல் ஃபார்மர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அப்புறம் ஃபார்மிங் எவ்வளோ ஃபீல்டு அளவு, இது ரெண்டுமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரீசன்ட் நம்பர்ஸ். ஓகேவா? அப்புறம் வந்து ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் டு ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங், அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங், இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த கொஷின் கூட சேர்ந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கொஷினை டீப்பாக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் அசம்பிளி வந்துடுச்சா? Okay, it was founded as a result of UN Conference on Human Environment, Stockholm Conference in 1972 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. இது 2012க்கு அப்புறம் தான் இதை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ வந்து இது வந்து தப்பு. 2012 ரியோ +20, அதாவது 1992 முக்கியமான சம்மிட் நடந்துச்சுல, ரியோ சம்மிட், எர்த் சம்மிட்னு. அதை நடந்து 20 இயர்ஸ் கழிச்சு ரியோ +20 அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு. அதோட ரிசல்ட்டாக தான் வந்து இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 1972 கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அது தப்பு. இட் இஸ் அ வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பாடி வித் நியர் யூனிவர்சல் மெம்பர்ஷிப். இது கரெக்டு தான், நம்ம பார்த்தோம்ல, அப்பவே பார்த்தோம். இது வந்து கரெக்டு. த செஷன் of assembly is conducted every year at UNEP headquarters in Nairobi, Kenya. இது வந்து எவ்ரி இயர்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது எவ்ரி இயர் கிடையாது, எவ்ரி 2 years. ஓகேவா? எவ்ரி 2 years. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, தெரியலனாலும் பரவாயில்ல. ஓகேவா? ஆன்சர் வந்து ஒன்லி 1. ஓகேவா? இப்போ யூஎன்இஏவை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட இதில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் கீழே. 23, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஐச்சி டார்கெட். ஐச்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் ஒரு பிளேஸு. ஐச்சி டார்கெட் வந்து பேசிக் தான், நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ரிலேட்டட் டு பயோடைவர்சிட்டி. ஓகேவா? இட் இஸ் அடாப்டட் பை யூஎன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. UNFCCC அப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா UNCBD கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஓகேவா? ஸோ இது பேசிக் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, they are a series of goals that were set for protection and conservation of biodiversity. இது கரெக்டு தான். இது வந்து பேசிக் கொஷின், ரொம்ப ரொம்ப ஈஸி, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் HC டார்கெட்டில் 20 டார்கெட்ஸ் இருக்குது. அந்த 20 டார்கெட்ஸ் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க, எதெல்லாம் அச்சீவ் ஆகிருக்கு, எது அச்சீவ் ஆகலை. அப்புறம் ரீசெண்டாக UNCBDயில் என்ன COP போயிருக்கு, அதில் நம்ம போட்ட தீர்மானங்கள் என்ன, இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, 24 போயிடலாம். அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஆன் த எர்த். இது கரெக்டு தான். நம்ம இப்போ நினச்சிட்ருப்போம்ல, இண்டஸ்ட்ரி தான் வந்து வேர்ல்டு லெவலில் அதிகமாக க்ரீன் ஹவுஸ் கேஸ் பண்ணுது அப்படி இப்படின்னா, அக்ரிகல்ச்சருமே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் தான். ஓகேவா? ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸு, அப்புறம் மெக்கனைசேஷனு, அப்புறம் ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரிலாம் எவ்வளோ ஹைலி பொல்யூட்டிங்கு, அப்புறம் நம்ம ரிவர் வாட்டரில் எஃப்ளூயன்ஸ்லாம் சேர்க்குறோம்ல. ஸோ இட் இஸ் அ ஹைலி பொல்யூட்டிங் ஆக்டிவிட்டி நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல் அக்ரிகல்ச்சர். ஓகேவா? ஓகே, கேட்டில் ரியரிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிலீஸ் ஆஃப் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மீத்தேன் இன் அட்மாஸ்ஃபியர். இது கரெக்டு தான். ஏன்னா டைஜஸ்டிவ் ப்ராசஸ் அனிமல்ஸில் நடக்கும்போது மீத்தேன் அதிகமாக எமிட் ஆகுது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், யூஸ் ஆஃப் மேன்யூர் இன் சாயில் லீட்ஸ் டு ப்ரொடக்ஷன் ஆஃப் மீத்தேன் அண்ட் நைட்ரஜன் ஆக்சைட்ஸ். இது கரெக்டு தான். ஏன்னா ஆனரோபிக் கண்டிஷன்ஸில் தான் வந்து வித்தவுட் ஆக்சிஜன், அந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து மென்யூர் வந்து டீகம்போஸ் ஆகும்.
ஓகேவா. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே மீத்தேன் நைட்ரஜன் ஆக்சைடு அதிகமாக வருது. ஓகேவா. பேர்னிங் ஆஃப் கிராப்ஸ் ஸ்டபிள் ரிலீஸ் ஆஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் CO2 அண்ட் சூட் இன் ஏர். இது வந்து கரெக்டு தான். இப்போ ஸ்டபிள் பேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் அண்ட் ஹரியானா, டெல்லியில் இந்த இதெல்லாம் வந்து முக்கியமான ப்ராப்ளம் படிச்சிருப்போம்ல. எப்படின்னா வந்து கேரிஃப் சீசனில் ஜூலை டு செப்டம்பரில் வந்து பேடி போட்டிருப்பாங்க. இப்போ வந்து செப்டம்பர் மாதம் ஹார்வெஸ்ட் நடக்கும்போது செப்டம்பர் அக்டோபரில் என்ன பண்ணுவாங்க, இந்த ரைஸ் ஃபீல்ட்லேருந்து ஒவ்வொரு இதுவாக பிடிங்கி எடுக்கணும் அப்படிங்கிறது லேட் ஆகும், லேபர் காஸ்ட் அதிகமாகும் அப்படின்னு ஃபீல்டை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எரிய விட்டுருவாங்க. ஸோ வந்து இதனால் வந்து சுற்றி இருக்கிற ஏரியாஸில் ஸ்டேட்டில் எல்லாத்துலேயுமே வந்து பொல்யூஷன் அதிகமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் NCR நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் யூபி இங்கேருந்து இந்த ஸ்டபிள் பேர்னிங்னால் இங்கே இருக்கிற ஏர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போய் டெல்லிக்கு மேலே செட்டில் ஆகிடுது. டெல்லியோட வெதர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ஏர் மூவ்மெண்ட் வந்து பெருசாக இல்லை. வேறு இடத்துலலாம் வந்து டெபாசிட் ஆகிற இடத்துல வந்து டெல்லி இருக்குது. டெல்லியில் வந்து விண்ட் ஸ்பீடும் வந்து இந்த வின்டர் சீசனில் பெருசாக இருக்காது. ஸோ வந்து தே செட்டில் த விண்ட்ஸ் அண்ட் த பொல்யூஷன் வில் கெட் செட்டில்டு இந்த டெல்லி அட்மாஸ்ஃபியர். ஸோ இதனால தான் நம்ம வந்து கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளானு, அப்புறம் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனு, சிவியர் வெரி புவர் கேட்டகரி ஏர் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் டெல்லியில். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஸ்டபிள் பேர்னிங். ஓகேவா. அதுதான் தேர்டில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து மீத்தேன் க்ரீன் ஹவுஸ் கேஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் தான். ஓகேவா. கொஸ்டின் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கிளியரிங் ஸ்பேஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் லீட்ஸ் டு டீஃபாரஸ்டேஷன் அண்ட் ஹென்ஸ் குளோபல் வார்மிங். இதுவும் கரெக்டு தானே. ஓகே. ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் த அபோவ். ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் தப்பே பண்ணக்கூடாது, ஈஸியான கொஷின். ஓகேவா. ஓகே. இப்போ மீத்தேன் எமிஷன்ஸுக்கு வந்து நிறையா சோர்ஸஸ் இருக்கும்ல. அந்த நிறையா சோர்ஸஸில் எந்தெந்த சோர்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜுக்கு எமிட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அந்த மாதிரி டாபிக்ஸில் கேள்வி வந்திருக்கு. அதனால தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் regarding about biological and toxin weapons conventions. ஓகே. இந்த கொஷின் தெரியலனாலும் ஒன்றும் தப்பில்லை, இப்போ லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா. The convention entered into force in 1975. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. It prohibits the development, production and stockpiling of biological and toxin weapons. இதுவுமே கரெக்ட் தான். இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து யாருமே தப்புன்னு போட்டு வந்துடக்கூடாது. அந்த கன்வென்ஷனை பேரை படித்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டுன்னு தான் படிச்சிருப்பீங்க. The UN Biological Weapons Authority is the watchdog to check compliance of the countries. இது வந்து தப்பு. ஓகேவா. ஸோ இது வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. ஏன்னா வந்து இதை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபார்மலான ரெஜைமும் வந்து இல்லை இப்போதைக்கு. ஸோ வந்து UN பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் அத்தாரிட்டி தான் இதுக்கு வந்து வாட்ச்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. ஓகேவா. இந்த கன்வென்ஷனுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 178 ஸ்டேட்ஸ் வந்து தே ஆர் பார்ட்டி டு திஸ் கன்வென்ஷன். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் வந்து ஒரு நியூ லேர்னிங் தான். ஓகே. ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 and 2 ஒன்லி. ஓகே. ஓகே. 26 கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி UNCBD அதை பற்றி தான் கேள்வி. 1992 வந்துருக்கு. 1992 ஆஸ் ரிசல்ட் ஆஃப் த சமிட் தான் வந்து இதுவும் உருவாக்கியிருக்கு. என்டர்ட் இன்டு ஃபோர்ஸ் வந்து 1993 கொஷினில் கொடுத்துருக்காங்களே, அது கரெக்டு. ஓகே. வாட் வேர் த அப்ஜெக்டிவ்ஸ் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. கன்சர்வேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இது கரெக்ட் தான். சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி கரெக்டு. த ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இதுவும் கரெக்டு தான். ஓகேவா. இந்த ரிலேட்டடாக வந்து சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும்ல, நகோயா ப்ரோட்டோகால், அப்புறம் வந்து கன்வென்ஷன் ஆன் பயோசேஃப்டி, இந்த மாதிரி இருக்கலாம் வந்து நீங்கள் UNCBD கீழே தான் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா. இந்த கன்வென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ லீகலி பைண்டிங் ஃப்ரேம் ஒர்க். லீகலி பைண்டிங். ஓகேவா. ஃபார்ம்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ரியோ சமிட், எர்த் சமிட் 1992. ஓகேவா. அப்போயே பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆல் த அபவ். 27 which of the following species are known as panda of the sea. இந்த கொஷின் வந்து நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணி தப்பாகிறதுக்கு பதிலாக விட்டுறது பெட்ரு. ஆன்சர் சி தான். இது வந்து வாக்விட்டா பார்பாய்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் என்டேஞ்சர்டு மேரைன் மேமல். ஓகேவா. இது வந்து கலிஃபோர்னியாவில் வந்து இதை வந்து ரொம்ப ஹண்டிங் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இதை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நியூஸில் இருந்திருக்கு. பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குன்னா மட்டும் இந்த மாதிரி கொஷின்ஸ் சூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து சூஸ் பண்ணுறது தப்பு. ஓகேவா. இட் வுட் பி டூ ஆர் டைங்கிற கேம் மாதிரி வந்து நின்றோம். ஓகேவா. இந்தியன் டகாங் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஹெர்பிவோரா இல்லை ஆம்னிவோரா, இதோட ஹேபிட்டாட் என்ன, இதோட ஸ்டேட்டஸ் என்ன, இது ரிலேட்டடாக கன்சர்வேஷனுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த கொஷினோட சேர்ந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல. இந்தியன் டகாங் தெரிஞ்சுக்கோங்க. கிங் பெங்குவினும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. மோஸ்ட்லி இதுவும் நியூஸில் இருந்துகிட்ருக்கு, இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. 28
Consider the following statement with respect to ozone depleting substances. Okay, Montreal Protocol and Kigali Amendment both address the issues related to ozone depleting substances. ஓகே, இது கொஷின் வந்து அப்படியே வேகமாக படிக்கும்போது ரெண்டுமே கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி தோணும். வந்து பார்த்திங்கன்னா மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் மட்டும்தான் ஓசோன் டெப்ளிட்டிங் சப்ஸ்டன்ஸை பற்றி பேசுது. கிகாலி அமெண்ட்மெண்ட் வந்து ஹெச்எஃப்சி அதை பற்றி தான் பேசுது. ஓகேவா, கிகாலி வந்து ஹெச்எஃப்சினா ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன். இது வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் நாட் ஓசோன் டெப்ளிட்டிங் சப்ஸ்டன்சஸ். ஓகேவா, ஹெச்எஃப்சி வந்து தே ஆர் நாட் ஓசோன் டெப்ளிட்டிங் சப்ஸ்டன்சஸ் பட் ஸ்டில் தே ஆர் அ பொட்டன்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பார்த்தோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் வந்து ஓசோன் டெப்ளிட்டிங் சப்ஸ்டன்ஸை பற்றி தான் பேசுது, பட் கிகாலி அமெண்ட்மெண்ட் அதை பற்றி பேசலை. ஓகேவா, கிகாலி அமெண்ட்மெண்ட் aims to reduce HFCs by 80 to 85% by the late 2040s. இது கரெக்டு தான். 2048 2045 இந்த மாதிரிலாம் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு வேறு கோல், டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வேறு கோல், இந்த மாதிரிலாம் கிகாலி அமெண்ட்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. அது என்னங்கிறது நம்மளோட கீழே ஆன்சர் கீழே கொடுத்துருக்கோம். ஓகேவா, இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லி மெட் த ஃபேஸ் அவுட் டார்கெட்ஸ் ஆஃப் ஆல் ஓசோன் டெப்ளிட்டிங் சப்ஸ்டன்ஸ் ஆஸ் பெர் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால். அப்போயே நம்ம சொல்லியிருந்தோம்ல, மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் வந்து உலகத்திலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்டி அப்படின்ட்டு. ஸோ வந்து இது கரெக்டு. ஆன்சர் வந்து ஒன்லி 2. ஓகே, 29th போயிடலாம். வித் ரெஃபரன்ஸ் டு எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம். எத்தனால் பிளெண்டிங்னா E20 படிப்போம்ல. E20னா எத்தனால் 20% வந்து நம்ம ஃபியூயலில் வந்து ஆட் பண்ணுறது வந்து இந்தியா வந்து டார்கெட்டாக வச்சுருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா பார்த்தீங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு 2025 ஃபஸ்ட் வந்து 2030 அச்சீவ் பண்ணணுன்னு தான் இருந்தது. பட் இந்தியாவோட ப்ராக்ரஸ் வந்து இதில் அதிகமாக இருக்குது. வி ஆர் கோயிங் இன் ரைட் டைரக்ஷன் அட் வெரி சூன் பேஸ் அப்படிங்கிறனால டார்கெட்டை வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. 2025-26 நம்ம இதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன பாலிசி கீழே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பயோஃபியூயல் பாலிசி 2018 அதுக்கு கீழே தான் வந்து இந்த ப்ரோக்ராம் இருக்குது, எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம். ஓகேவா, இதில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த நோடல் டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் ஃபியூயல் கிரேட் எத்தனால் ப்ரொடியூசிங் டிஸ்டிலரிஸ் இந்த கண்ட்ரி. இது வந்து கரெக்டு தான். உங்களுக்கு தெரியலனாலும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா, இப்போ இது மட்டும் இந்த டார்கெட் மட்டும் இல்லாமல் 2030 இன்னொரு டார்கெட்டும் இருக்குது. அது என்னென்னா வந்து 5% பிளெண்டிங் ஆஃப் பயோடீசல் வித் நார்மல் டீசல். ஓகேவா, 2030 5% பிளெண்டிங் ஆஃப் பயோடீசல் அது நடக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு டார்கெட். பெட்ரோல் மட்டும் இல்லை, டீசலுக்கும் ஒரு டார்கெட் இருக்குது. ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 30th போயிடலாம். இன்க்ரீஸ். ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இன்க்ரீஸ் இன் ரிசர்ச் ஆக்டேன் நம்பர், ஹையர் ஃப்ளேம் ஸ்பீட், lesser fuel requirement for same engine output. How many of the above are benefits of ethanol blending? ஓகே, இது வந்து நீங்கள் அன்லெஸ் அண்ட் அன்டில் கொஞ்சம் எத்தனால் பிளெண்டிங்கை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருந்தால் தான் இதை கரெக்டாக்க முடியும். இல்லைனா ஸ்டில் யூ கேன் கோ வித் த கெஸ். இஃப் யூ ஹேவ் லக் யூ மே எண்ட் அப் அட் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸோ ஒன்லி 2 வந்து எங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம்ல, இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் இன் ரிசர்ச் ஆக்டேன் நம்பர் இது வந்து கரெக்டு. ஹையர் ஃப்ளேம் ஸ்பீட் இதுவும் கரெக்டு. லெஸர் ஃபியூயல் ரெக்வயர்மெண்ட் ஃபார் சேம் இன்ஜின் அவுட்புட் இதை மோஸ்ட்லி நம்ம படிக்கும்போது கரெக்டுங்கிற மாதிரி போட்டு வருவோம். வேறு ஒன்று தப்பு நினச்சிருப்போம். ஒன்லி 2 தான் நம்ம போட்டு வந்திருப்போம். மோஸ்ட்லி ஒன்லி 2 தான் ஆன்சரு. பட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஆக்சுவலாக வந்து மோர் ஃபியூயல் ரெக்வயர்மெண்ட் தேவை எத்தனால் பிளெண்ட் பண்ணுறதுனால. பிகாஸ் வந்து கலோரிஃபிக் வேல்யூ, அதாவது வந்து ஒரு யூனிட் ஆஃப் இதுக்கு வந்து எவ்வளோ எனர்ஜி எமிட் பண்ணுது எத்தனால் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணிங்கன்னா பெட்ரோலோட அது கம்மியாக தான் வந்து அதோட எஃபிஷியன்சி இருக்குது. ஒன்லி 66% ஆஃப் கேசோலின்ஸ் கலோரிஃபிக் வேல்யூ தான் எத்தனாலில் இருக்குது. ஸோ வந்து அதனால் வந்து ஃபியூயல் ரெக்வயர்மெண்ட் வந்து இன்னும் அதிகமாக தான் வேணும் அதே இன்ஜின் அவுட்புட்டுக்கு. ஓகேவா, ஸோ வந்து 1 and 2 தான் கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து ஒன்லி 2 இருக்கும். ஸோ ஒன்லி 2 எங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று தப்பாகிற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ஒன்லி 2 போட்டுருங்க. அது எந்த ஒன்று தப்பாக இருக்குங்கிறது வெளியே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேவா, 31 போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1946. தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இட் ஆடட் அ குளோபல் மொரட்டோரியம் ஆன் கமர்ஷியல் வேலிங் டியூ டு த ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் வேல் ஸ்டாக்ஸ். ஓகே, இன் 1986 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். தெரிலனா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, இப்போ தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்றும் முக்கியம் அவ்வளோ கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரியான கொஷின் கிடையாது. அபோரிஜினல் சப்சிஸ்டன்ஸ் வேலிங் இஸ் நாட் ரெகுலேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா
இது வந்து காஷன் வேர்டு. அபோரிஜினல் சப்சிஸ்டன்ஸ்னால் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ட்ரைபல்ஸ்லாம் அவங்க சப்சிஸ்டன்ஸுக்காக வேலை வந்து ஹண்ட் பண்ணுறது அது நடக்கும்ல. ஸோ அதை வந்து இட் இஸ் நாட் ரெகுலேட்டட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதையும் தான் ரெகுலேட் பண்ணுவாங்க. ரெகுலேட் பண்ணுறவங்க வந்து இது எக்ஸம்ஷன் சொல்லிலாம் பண்ண மாட்டாங்களே, அதுவும் ஒரு ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டிங்கனால அதையும் சேர்த்து தான் ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் வேலிங்கை ரெகுலேட் பண்ணிருக்காங்க. ஒன்று வந்து கமர்ஷியல் வேலிங்கு, இன்னொன்று சயின்டிஃபிக் ரிசர்ச்சு, இன்னொன்று அபோரிஜினல் சப்சிஸ்டன்ஸ் வேலிங். இது 3மே தான் ரெகுலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஒன்லி ஒன். குளோபல் ஃபுட் பிரிண்ட் நெட்வொர்க், அதை பற்றி அடுத்த கேள்வி. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை வேர்ல்டு சமிட் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இன் 2002ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹாஸ்டிங் அண்ட் கால்குலேட்டிங் எர்த் ஓவர்ஷூட் டே. இது வந்து கரெக்டு. ஸோ இது உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, பட் இது தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது வந்து எர்த் ஓவர்ஷூட் டே வந்து எல்லா வருஷமும் நியூஸில் இருந்துகிட்டே இருக்குது. எர்த் ஓவர்ஷூட் டே அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது இன்றைக்கி ஒரு டேட் இருக்குன்னு வைங்களேன். இந்த டேட்டில் வந்து எர்த் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுற ரிசோர்ஸஸ்ஸு, நேச்சுரல் என்விரான்மெண்ட்டு, ஏர், வாட்டர், லேண்டு எல்லாமே வந்து கன்சம்ஷன் கெப்பாசிட்டியை விட கம்மியாக தான் இருக்குது. அதாவது இதை ரிவர்ஸில் பார்த்திங்கன்னா, மேன்கைண்டு, அப்புறம் ஹியூமனிட்டி, அப்புறம் ஸ்பீசிஸோட கன்சம்ஷன் ரேட் வந்து ஏர்த்தோட நேச்சுரல் கேரிங் கெப்பாசிட்டியோட அதிகமாகிடுச்சின்னு வைங்களேன். அதுதான் எர்த் ஓவர்ஷூட் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ரெஸ்பான்சிபிளாக ஹாஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா குளோபல் ஃபுட் பிரிண்ட் நெட்வொர்க். ஓகேவா? இது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ வேர்ல்டு சமிட் அப்போ 2002ல் என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக, அதையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்ல. இது வந்து பார்த்திங்கன்னா 1992க்கு அப்புறம் 10 வருஷம் கழித்து அந்த சமிட்டு வேர்ல்டு சமிட்னு பண்ணுறாங்க. அது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகேவா? இதோட இன்னொரு பேர் வந்து ஜோஹானஸ்பர்க் சமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோஹானஸ்பர்க் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஓகேவா? அங்கே தான் வந்து வேர்ல்டு சமிட் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து இந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாருமே வந்து இதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஸோ 2002ல் அந்த ஒரு சமிட் நடந்திருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோபல் ஃபுட் பிரிண்ட் நெட்வொர்க்னா என்னென்னு நம்மளோட ஆன்சர் கீழே இருக்கும். 33 போயிடலாமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட் ரிகார்டிங் நேஷ்னல் ரிவர் கன்சர்வேஷன் பிளான்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 4ல் ஒன்று தான் கரெக்டாக இருக்க போது. இட் இஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ், ரிவர் டெவலப்மெண்ட் அண்ட் கங்கா ரிஜுவனேஷன். யூஸ்வலாக இந்த மாதிரி மினிஸ்ட்ரி வருது, ஃபேக்ட் வருது, இதனாலே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து இந்த மினிஸ்ட்ரி கிடையாது. ஆக்சுவலாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், MOEFCC, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷ்னல் லேக் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் இஸ் சப்ஸ்கீம் அண்டர், இது வந்து இதுக்கு கீழே சப்ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்படி கிடையாது. இட் இஸ் அ செப்பரேட் ஸ்கீம் அண்டர் MOEFCC. ஓகேவா? இப்போ வந்து நேஷ்னல் லேக் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் வந்து இன்னொரு ப்ரோக்ராம் கூட மர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ அதோட பேர் கூட வேறு. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்னன்ட்டு. ஆல் த ஸ்டேட்ஸ் ஆர் கவர்ட் அண்டர் த நேஷ்னல் ரிவர் கன்சர்வேஷன் பிளான். காஷன் வேர்டு இருக்கா, ஆல்னு இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதை எமிட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று என்னது, இட் இன்க்ளூட்ஸ் ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லோ காஸ்ட் சானிடேஷன் டாய்லெட்ஸ். ஓகேவா? இப்போ நேஷ்னல் ரிவர் கன்சர்வேஷன் பிளான்னு இருக்குது. இதனாலுமே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபேக்ட் வச்சுருக்காங்க. இது தப்பாக வாய்ப்பு இருக்கா? ஸோ இதை ஒமிட் பண்ணிடுங்க. இப்போ நேஷ்னல் லேக் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் இட் இஸ் அ சப்ஸ்கீம் அண்டர், இது வந்து இது கீழே சப்ஸ்கீம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது. இதை ஒரு ஹோல்டில் போட்டு வைங்க. ஆல் த ஸ்டேட்ஸ் ஆர் கவர்ட், ஆல்னு இருக்கா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒமிட் பண்ணி விட்ருங்க. இட் இன்க்ளூட்ஸ் ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லோ காஸ்ட் சானிடேஷன் டாய்லெட்ஸ். இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதை படித்து பாருங்களேன். இது இருக்கலான்னு தானே, மோஸ்ட் லைக்லி இதுதானே இருக்கும்னு உங்களுக்கு தோணும்ல ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் டீப் போட்டு வரணும். இதுதான் ரைட் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் செல்ஃப் டவுட் போட்டு இது நம்ம திங்க் பண்ணுறது தப்பாக தான் இருக்கும், நம்ம இன்னொன்று போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம் போடக்கூடாது. மோஸ்ட்லி வந்து எந்த ஆப்ஷன் வந்து மோர் வைடாக இன்க்ளூசிவாக இருக்குது, கொஸ்டினோட ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கோ அது ரைட்டாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் யூபிஎஸ்சி எந்த இடத்துல வந்து ட்விஸ்ட் வைக்கிறான், எந்த இடத்துல நம்ம ட்ராப் பண்ணுறாங்கங்கிறது ப்ரீவிக்யூஸை பார்க்க உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி மினிஸ்ட்ரி பேர் கொடுத்துருக்காங்கன்னா அதில் ஏதோ ஒரு செக் இருக்குது, ஆல்னு இருக்கா, கீவேர்டு இதில் ஒரு செக் இருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்கள் பேட்டர்ன்ஸை அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட். லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட்னா பார்த்தீங்கன்னா, இப்போ கிளைமேட் சேஞ்ச் நடக்கிறதுனால இப்போ வந்து சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஃப்ளட்டுனாலையும், சுனாமினாலையும், சீ லெவல் ரைஸ்னாலையும் பல நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. த டேமேஜ் இஸ் ஆல்ரெடி டன். நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் தடுக்க முடியாது. வேணால் அதோட இம்பேக்டை குறைக்கலாம்.
ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்காக சில கண்ட்ரிஸ்க்கெல்லாம் வந்து லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டுங்கிறது வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து அவங்க வந்து டெவலப்பிங் அண்டு மோஸ்ட் வல்னரபிள் கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் ஐலாண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேட்ஸு, கோஸ்டல் ஸ்டேட்ஸு, இந்த மாதிரி ஸ்டேட்ஸுக்கெல்லாம் அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க கிளைமேட் சேஞ்ச் இம்பேக்ட்னால. டிஸ்பைட் தே ஆர் நாட் பீயிங் ஹிஸ்டாரிக்கல் பொல்யூட்டர்ஸ். ஓகேவா, அவங்க யூஎஸ் அளவுக்கு பிரிட்டன் அளவுக்கு அவங்க பொல்யூட்டர் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பொல்யூஷனோட இம்பேக்டை வந்து ஃபஸ்ட்டு சந்திக்கிறாங்க, ரொம்ப டேமேஜிங்காகவும் சந்திக்கிறாங்க. ஸோ அதை வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்காக டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து செட் பண்ண ஃபண்டு தான் லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட். ஓகேவா, it aims to provide financial assistance to nations most vulnerable and impacted by the effects of climate change. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு இப்போ நம்ம சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இட் வாஸ் ஆப்ரேஷனலைஸ்ட் அட் COP21 சொல்லியிருக்காங்கல்ல. COP21 கிடையாது, COP27 தான் அந்த ஃபண்டு வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஆப்ரேஷனலைஸ் ஆன இயர் வந்து COP28. ஓகேவா, ஸோ இதை வந்து நம்மளோட ஆன்சர் கீழே இந்த டேட்டா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஒன்லி ஒன் ஆன்சர். 35 போயிடலாம். நேஷ்னல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம் டிட்டர்மைன்ஸ் த ஸ்டேட்டஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் என்னென்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சிபிசிபி சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் அப்படி போட்டிருக்கோம். ஓகேவா, ஓகே. கார்பன் டை ஆக்சைடு, ஓகே, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறையா இதில் பார்த்திங்கன்னா மானிட்டர் ப்ரோக்ராமில் கார்பன் டை ஆக்சைடை மட்டும் அவங்க மானிட்டர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இட் இஸ் இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன்லி அக்கரிங் கேஸு. அட்மாஸ்பியரிக் ரிலீஸ் நிறையா இருக்குது, அப்புறம் மேன்மேட் ரிலீஸ் நிறையா இருக்குது. ஸோ இதை மெஷர் பண்ணுறது வந்து உண்மையான பொல்யூஷன் லெவலை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வந்து CO2 மோஸ்ட்லி யாரும் மெஷர் பண்ண மாட்டாங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு இதை மெஷர் பண்ணுறாங்க. PM10, விண்ட் ஸ்பீடு, டைரக்ஷனு, டெம்பரேச்சர், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், இது எல்லாமே பண்ணுறாங்க. ஓகேவா, இது கூட சேர்ந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இதையும் சேர்ந்து மெஷர் பண்ணுறாங்க, நேஷ்னல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம். ஓகேவா, ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட சேர்ந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ் வந்து ஒன்று பண்ணுறாங்க, அப்புறம் SAFAR அது ஒன்று, அப்புறம் வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னு ஒன்று. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க எதை மெஷர் பண்ணுறாங்க, இந்த 5-6 இது வந்து ஒரு காமனாக இருக்கும். மீதி 2-3 வந்து யூனிக்காக அவங்க மட்டும் மெஷர் பண்ணுற மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ் ஒன்று பண்ணுறாங்க, CPCB ஒன்று பண்ணுறாங்க, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ இது 3மே வந்து என்னென்ன பொல்யூட்டன்ஸை மெஷர் பண்ணுறாங்க, காமனாக இருக்கிறது என்ன, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது என்னங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஆன்சர் வந்து A. 36 போயிடலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி பொட்டன்ஷியல். இந்த கொஷினை பார்த்தோன்னே நீங்கள் வந்து எந்தெந்த எனர்ஜி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த எனர்ஜி பேஸ்கெட் கான்ட்ரிபியூட் பண்ணுது ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து எந்தெந்த எனர்ஜி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி பேஸ்கெட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகேவா, இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி வந்து இந்தியாவோட டோட்டல் எனர்ஜி கெப்பாசிட்டியில் எவ்வளோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சோலார் எனர்ஜி வந்து இந்தியாவோட ரெனியூபிள் பொட்டன்ஷியலில் எவ்வளோ பர்சன்ட் இருக்குது, இது ரெண்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ இது வந்து இந்த ஒரு ரொம்ப பேசிக்கான கொஷின். டிசெண்டிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இருக்கிறதுல அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜி தான் இந்தியாவில், செகண்ட் விண்டு, அப்புறம் பயோ எனர்ஜி, அப்புறம் ஸ்மால் ஹைட்ரோ. லார்ஜ் ஹைட்ரோன்லாம் கேட்டிருந்தாங்கன்னா அது ரொம்ப டாப்லேயே வந்திருக்கும். லார்ஜ் ஹைட்ரோ வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம், அது வந்து ஆப்ஷன்ஸில் இல்லை. ஸோ வந்து சோலார் எனர்ஜி, அப்புறம் சோலார் எனர்ஜியும் விண்ட் எனர்ஜியும் வேர்ல்டு லெவலில் நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோம் அதுவுமே தெரிஞ்சுக்கணும். விண்ட் எனர்ஜி வந்து வேர்ல்டு லெவலில் we are at 4th பொசிஷன். சோலார் எனர்ஜியில் we are at 5th பொசிஷன் கரண்ட்லி. ஸோ வந்து நீங்கள் வந்து லேட்டஸ்ட் டேட்டா எக்ஸாம் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த ஒவ்வொரு ரெனியூபிள் எனர்ஜிக்குமே வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் புக்கில் படிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் த புக் மே பி அவுடேட்டட் ஆர் சம் ரீசெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் மைட் பி ஆடட் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் டைம். ஸோ அதை நீங்கள் என்னங்கிறத அடித்து பார்த்துக்கணும். ஓகேவா, ஓகே. ஆன்சர் வந்து டிசெண்டிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. டிசெண்டிங்னா பெருசுலேருந்து சிறுசு. ஸோ 1, 2, 3, 4. ஓகேவா, த ரிப்போர்ட் குவாலிட்டி அன்னோன் த இன்விசிபிள் வாட்டர் கிரைசிஸ் வேர்ல்டு பேங்க் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது பேசிக் கொஷின், இது கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஓகேவா, ஓகே. ஜல்யுக்த ஷிவார், அப்போ இதே மாதிரி ஒரு கேள்வி பார்த்தோம். ஜல்யுக்த ஷிவார் இஸ் அ ஃப்ளாக்ஷிப் வாட்டர் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ். இதுக்கு ஆன்சர் வந்து மகாராஷ்டிரா. இது நியூஸில் இருந்திருக்கு, அதனால் கேட்டிருக்காங்க. இல்லைனா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, இதை வந்து லேர்னிங்காக எடுத்துக்கலாம். ஓகேவா, ட்ரவுட் ப்ரோன் ஏரியாவிலேருந்து எப்படி வந்து நம்ம எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்கீம் சொல்லுது. ஓகே, 39 போயிடலாம். கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இண்டெக்ஸு, வந்துகிட்டே இருக்கும். இது ரிலீஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜெர்மன் வாட்ச், த நியூ கிளைமேட் இன்ஸ்டியூட், அந்த கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா,
பார்த்திங்கன்னா 4 கேட்டகரிஸை மெஷர் பண்ணுறாங்க. குளோபல் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனு, ரெனியூவபிள் எனர்ஜி யூஸு, கிளைமேட் பாலிசி இதெல்லாமே வச்சு பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து ரேங்கிங் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக இந்த இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்கிங் என்ன, யாரெல்லாம் நமக்கு மேலே இருக்காங்க, அப்புறம் டாப் கண்ட்ரிஸ் யார், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? 40th போயிடலாம். Consider the following statements. It is included in the Schedule 1. எதை பற்றி கேட்குறாங்க? Which of the following animal species is associated with the above given statement? என்ன அனிமல் வந்து இது கூட சூட் ஆகுது கண்டிஷன்ஸ்க்கு கேட்குறாங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டோட ஷெட்யூல் 1 இருக்குங்கிறாங்க. இப்போ வந்து இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வந்து மொத்தம் 6 ஷெட்யூல் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இப்போ 2022 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஷெட்யூல் தான் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸு என்ன 2 ஷெட்யூல் இல்லை, எந்த ஷெட்யூலுக்கு கீழே என்னென்ன பார்ட்ஸ் ஆட் ஆயிருக்கு, இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் இந்த கொஷினோட சேர்த்து. இட் ஃபைன்ஸ் இட் பிளேஸ் இன் Appendix 1 ஆஃப் த CITES. ஓகே, இங்கே ஷெட்யூல் 1, Appendix 1, அப்புறம் வந்து CMS கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ், அதாவது பாண்ட் கன்வென்ஷன் சொல்லுவாங்களா, அதான் CMS இது. அப்புறம் வந்து இதோட Appendix 2 இருக்குங்கிறாங்க. அப்புறம் வந்து இட் இஸ் கேட்டகரைஸ்ட் ஆஸ் என்டேஞ்சர்டு. ஓகே, இப்போ இந்த டேட்டா நமக்கு தெரியலன்னு வைங்களேன். இப்போ 1 4 பாருங்கள், என்டேஞ்சர்ட் ஸ்டேட்டஸு அப்புறம் ஷெட்யூல் 1 இது ரெண்டும் நம்ம கண்ணில் அடிக்கடி பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டைகர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு கேட்டகரியில் இருக்குது. ஓகேவா? ஏசியாட்டிக் லைன் வந்து பார்த்திங்கன்னா இது என்டேஞ்சர்டில் தான் இருக்குது, ஷெட்யூல் 1 தான் இருக்குது. இப்போ வந்து கேஞ்சடிக் ரிவர் டால்ஃபின் பார்த்திங்கன்னா அதுவும் ஷெட்யூல் 1 இருக்குது, என்டேஞ்சர்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் CDயில் தான் வந்து நின்றுருக்கணும். எப்படி பார்த்தாலுமே இந்த 2 ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டு வந்திருக்கணும். மேலே 2 வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இது 2 தான். ஏன்னா காரியலும் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், டைகரு கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். இது 2ல் ஒன்று தான் நீங்கள் போட்டு வந்திருக்கணும். பட் வந்து மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து இது வந்து கேஞ்சடிக் ரிவர் டால்ஃபினாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு இடத்துல இருக்காது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் இதை போட்டு வரலாம். ஸோ இது அகைன் ஏசியாட்டிக் லைனும் ஈக்குவலி கம்பீட்டிங் ஆப்ஷனாக தான் இருக்குது. ஸோ வந்து டி தான் ஆன்சர், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மீதி 3 ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட சைட்ஸ் ஷெட்யூல் என்ன, IUCN ஸ்டேட்டஸ் என்ன, WPA ஆக்ட் கீழே அவங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க, அதை 3மே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டால்ஃபினுக்கு மேலே இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் வந்து டால்ஃபின் வந்து எங்கெல்லாம் இருக்கும், அப்புறம் டைப் ஆஃப் டால்ஃபின்ஸ் என்னென்ன இருக்குது வேர்ல்டில், இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சில டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆன்சர் கீழே இருக்கிற மென்ஷன் பண்ண முடியிற ஸ்பேஸில் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாமே ஆன்சர் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கு. பட் லுக் இன்டுன்னு போட்டதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டடாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஃப்ரீக்வெண்ட்லி நம்ம ஹியூமன் சைக்காலஜி நம்ம லுக் இன்டுன்னு போட்டால் அது அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா நாளைக்கு அதுதான் வந்து UPSCயில் ஃபஸ்ட்டு கொஷினாக வந்து நின்றுட்டுருக்கோம். நம்ம மூடையை அப்செட் பண்ணி விட்ருவோம். ஓகேவா? 41 போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இந்தியன் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஹஸ் எஸ்டாப்ளிஷ்ட் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் செல் ஃபார் என்வைரன்மெண்ட் மிட்டிகேஷன் மெஷர்ஸ். இது கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருந்தால் மட்டும்தான் போட முடியும். மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் தான் ஆன்சரு. தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட்டு மட்டும் பத்தாது உங்களுக்கு. இதே சாப்டரில் இன்னொரு டெஸ்ட் ரிலவெண்ட்டாக இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு டெஸ்ட் சீரிஸ் அகாடமியோடது ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு பார்த்துருங்க. ஓகேவா? ஐ ஹைலி ரெக்கமெண்டட். ஓகேவா? த குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் இஸ் பப்ளிஷ்டு பை, அகெயின் வந்து ஜெர்மன் வாட்ச் தான். இது வந்து ஈஸி கொஷின் தான். ஓகேவா? இது கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டே தான் இருக்கும். மார்போல் கன்வென்ஷன் என்னது? மார்போல் அதாவது மேரைன் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் பொல்யூஷன் ஃப்ரம் ஷிப்ஸ். எம் ஃபார் மேரைன் இங்கே விட்டுட்ட பிரிண்டில் மிஸ் ஆகிருக்குது. மார்போல் கன்வென்ஷனு இட் இஸ் த மெயின் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் கவரிங் ப்ரிவென்ஷன் ஆஃப் பொல்யூஷன் ஆஃப் மேரைன் பை ஷிப்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷனல் ஆக்சிடென்டல் காஸ். இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இது வந்து மார்போல் கன்வென்ஷன் வாஸ் அடாப்டட் அட் IUCN குளோபல் மேரைன் ப்ரோக்ராம் இன் 2019 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. மார்போல் கன்வென்ஷன் வந்து IMO இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அதுக்கு கீழே 1973 செட்டப் பண்ணியிருக்காங்க. இவன் வந்து 2019 கொடுத்துருக்கானுங்க, தப்பாக இருக்குது. IMO கீழே 1973 பார்த்தீங்களா, இயரில் வந்து ஆப் வச்சுருக்கானுங்க. அப்புறம் ஆர்கனைசேஷன்லேயும் ஆப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி UPSC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது ஆப் எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஆன்சர் வந்து ஒன்லி 2, ஏன்னா கொஷினில் இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வேர்னிட்டே பர்பஸ்ஃபுல்லாக நம்ம கரெக்டெல்லாம் வந்து நம்ம இந்த இதில் ஹைலைட் பண்ணாமல் கொடுத்துருக்கோம். இட் இஸ் மெயின்லி ஃபார் யுவர் ப்ராக்டிஸ். நீங்கள் எந்தளவுக்கு அலர்ட்டாக இருக்கீங்க, எந்தளவுக்கு கான்ஷியஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க கொஷின் அட்டன் பண்ணும்போது. ஒரு கொஷினை பார்த்தோன்னே இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போய்ட்டு கீழே இருக்கிற விஷயத்தை படிக்காமல் வச்சிடக்கூடாது. ஸோ கொஷினில் ஆப் எந்த இடத்துல வேணால் இருக்கலாம். பார்த்தீங்களா, இன்கரெக்டில் வச்சுருக்கானுங்க. ஓகே, இந்த கொஷினில் IMOனா என்ன இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு கொஷின்லேருந்து மேக்ஸிமம் என்னென்ன பாசிபிளான கொஷின்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி ஒர்க் பண்ணணும் PYQs அனலைஸ் பண்ணும்போது. ஓகே, 44 மியாவாக்கி மெத்தட். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான்.
அது மட்டும் இல்லாமல் இது பிவைக்யூவும் கூட 2022லேயோ 2021லேயோ வந்து இது வந்திருக்கு. பிளான்டேஷன் அண்ட் அஃபாரஸ்டேஷன் தான் இதுக்கு ஆன்சரு. ஜப்பானில் வந்து இது ஃபாலோ பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அர்பன் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. அர்பன் ஏரியாஸில் லேண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். அதிகமான லேண்ட் வந்து அர்பன் ஏரியாஸில் ஃப்ரீயாக இருக்காது. ஏன்னா செட்டில்மெண்ட்ஸ் வந்துருச்சு, இண்டஸ்ட்ரி வந்துருச்சு, நிறைய செட்டில்மெண்ட்ஸ்லாம் வந்தனால ஃபாரஸ்ட்டை வந்து எப்படி அர்பன் ஏரியாஸில் வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸாக வளர்ப்பாங்க, ரொம்ப டென்ஸாக வளர்ப்பாங்க. அப்படி ஒரு மெத்தட் தான் மியாவாக்கி மெத்தட். ஜப்பானில் வந்து இது மிகப்பெரிய சக்ஸஸ். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஏ. 45 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். ஓகே, ராட்டர்டாமு, வியன்னா, கியோட்டோ ப்ரோட்டோகால், இன்டர்நேஷ்னல் வேலிங், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு பார்க்குறேன். ராட்டர்டாம் வந்து ஹசார்டஸ் மெட்டீரியல். ராட்டர்டாமோட கீவேர்டு என்ன சொல்லியிருந்தோம்? ப்ரியர் இன்ஃபார்ம்டு கன்சென்ட்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷன், இது வந்து ரிலேட்டட் டு மேரைன் என்விரான்மெண்ட். கரெக்டு தானே? வியன்னா கன்வென்ஷன், இது வந்து பார்த்திங்கன்னா ஓசோன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பியர் ஆஃப் ஒர்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அட்மாஸ்ஃபியர் ரிலேட்டட். அட்மாஸ்ஃபியர்லாம் இவங்க வேலை இருக்குது, ஓசோன். ஓகேவா? இவங்க சாயில்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. கியோட்டோ ப்ரோட்டோகால் வந்து அகைன் அட்மாஸ்ஃபியர், மெயினாக வந்து GHG குளோபல் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக கியோட்டோ ப்ரோட்டோகால் இருக்கா. ஸோ இதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னா 1 to 4. ஓகேவா? ஓகே, 47 போயிடலாம். தலானோவா டயலாக் இட்ஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஓகே, தலானோவா வந்து ஃபிஜியில் இருக்குது. அதை ஃபிஜின்னு ஒரு கண்ட்ரி இருக்குல்ல, ஸோ அதில் இருக்குது. இது வந்து ஆன்சர் வந்து ஹெல்ப் கண்ட்ரிஸ் இம்ப்ளிமெண்ட் என்ஹான்ஸ் தேர் நேஷ்னலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ். NDCன்னு இருக்குல்ல, பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் நம்ம படிச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? லுக் இன்டு ப்ரொவிஷன்ஸ்னு சொல்லியிருந்தேன்ல, நீங்கள் அப்பே பாஸ் பண்ணி லுக் இன்டு பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் போட்டிருக்கலாம். நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ்னால் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியுமே வந்து ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நான் வந்து என் கண்ட்ரியை நான் இதை அச்சீவ் பண்ணுவேன்பா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அறிவிப்பாங்க. அதுதான் நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ தலனோவா டயலாக் வந்து இது ரிலேட்டடாக தான் இருக்குது. நீங்கள் அப்படியே இந்த மீதி இருக்கிற ஆப்ஷன்லாம் படித்து பாருங்களேன். மோஸ்ட் ரிலவெண்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸில் எதை பற்றி பேசப்பட்டிருக்கோ அதுதான் ஆன்சராக இருக்கும். NDC தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, 47 போயிடலாமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ ரிகார்டிங் குளோபல் வார்மிங். ரொம்ப ஈஸி கொஷினு. ஆன்சர் வந்து கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டை தான் வந்து இன்னொரு பேரில் வந்து இப்படி சொல்கிறாங்க. ஏன்னா மீதி இருக்கலாம் படித்து பாருங்களேன். குளோபல் வார்மிங் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் ஓவரால் டெம்பரேச்சர் இன் ஆல் லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்ஃபியர்லாம் பார்த்தீங்கன்னா இது தப்பாக இருக்குது. ட்ரோபோஸ்பியரில் வந்து இங்கேருந்து கீழேருந்து மேலே போக பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும். பட் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும். ஸோ இங்கே வந்து ஆல் லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்ஃபியரில் வந்து குளோபல் வார்மிங் வந்து டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தப்பு. கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங் டூ டிஃப்ரெண்ட் கான்செப்ட், வெரி லிட்டில் ஓவர்லாப்பிங் தான் இருக்கா. குளோபல் வார்மிங் வந்து ரொம்ப டெம்பரேச்சர் ரைஸை மட்டும்தான் குறிக்குது. பட் கிளைமேட் சேஞ்ச் வந்து டெம்பரேச்சர் ரைஸை தாண்டி பல சேஞ்சஸ், லேண்ட் டெசர்டிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பிச்சு, பொல்யூஷன்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே இருக்குது கிளைமேட் சேஞ்சுக்குள்ளே. ஸோ வந்து இது ரெண்டும் வந்து வெரி லிட்டில் ஓவர்லாப்பிங் பிட்வீன் தம்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப தப்பு. ரெண்டுமே தோ தே ஆர் ஒன் ஆஃப் த ரிலேட்டட் அண்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட் கான்சிக்வன்சஸ் இருந்தாலுமே இது வந்து ஒரு ஷார்ட்டான டேர்ம். குளோபல் வார்மிங்கிறது டெம்பரேச்சரை மட்டும் குறிக்குது. பட் கிளைமேட் சேஞ்ச் வந்து இட் இன்க்ளூட்ஸ் அ வாஸ்ட் அண்ட் மோஸ்ட் சைக்ளிக்கல் அண்ட் கனெக்டட் எஃபெக்ட்ஸ். சுற்றி செயின் எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது கிளைமேட் சேஞ்சில். ஸோ வந்து தே ஹேவ் வித் வெரி லிட்டில் ஓவர்லாப்பிங் கொடுத்துருக்கிறது தப்பு. ஓகேவா? குளோபல் வார்மிங் அன்லைக் கிளைமேட் சேஞ்ச் இஸ் பியூர்லி அ நேச்சுரல் ப்ராசஸ். இது வந்து சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். ஆந்த்ரோபோஜெனிக் காசஸ்னால தான் வந்து குளோபல் வார்மிங் இப்போ ரொம்ப அதிக ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பி த ஆன்சர். 48 போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் நேச்சுரல் ஃபெனாமினன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் குட் பாசிபிளி ட்ரைவ் ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்ஷன். ஓகே, ஸ்பீசிஸ் எப்போல்லாம் எக்ஸ்டிங்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது? டீக்ளேசியேஷன்ஸ், அதாவது கிளேசியர்லாம் மெல்ட் ஆகுது. ஆச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ சப்போஸ் இப்போ நம்ம நியூஸில் படிக்கிறோம்ல, போலார் பியர்லாம் வந்து சதர்ன் லேட்டிடியூட்ஸை நோக்கி வந்துட்டுருக்கு. ஏன்னா வந்து ஆர்டிக் சி ஐஸ்லாம் ரொம்ப மெல்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால அதுக்கு வேறு வழி இல்லாமல் ரொம்ப கீழே வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். ஸோ 4th கரெக்டு. டெக்டானிக் ஆக்டிவிட்டி, இப்போ எதாவது ஒரு லேண்ட் ஃபார்ம்ஸே மொத்தமாக அழியுதுன்னா அதோட ஸ்பீசிஸும் எக்ஸ்டிண்ட் ஆகும்ல, அது ஒன்று. அப்புறம் கிளைமேட் சேஞ்ச், இது எல்லாமே தெரியும் கிளைமேட் சேஞ்சு. அப்புறம் கான்டினென்டல் ட்ரிஃப்டிங், இது நம்ம படிச்சிருக்கோம்ல. கான்டினென்டல் ட்ரிஃப்டிங் வந்து ஆல்ஃப்ரெட் வெஜனர் அதில் என்ன சொல்லியிருப்பார், லெமூர்ஸு அப்படிங்கிற சில ஸ்பீசிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சு போயிருக்கு. அதோட ரிமைன்ஸ் வந்து ஆஸ்திரேலியா, மடகாஸ்கர், ஆஃப்ரிக்கா, இந்தியாவில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருல. ஸோ அதுவுமே வந்து ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்ஷனுக்கு ஒரு காரணம் தான். ஸோ ஆன்சர் வந்து 1 2 3 4. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில இதுக்கு வந்து எப்படி ஆல் த அபவ் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, 49th ஷெட்யூல். மறுபடியும் ஷெட்யூல் 1ல் எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது எல்லா ஷெட்யூலில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஸ்பீசிஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒர்க் போடலாம் ஸ்மார்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்டேஞ்சர்டு கேட்டகரியில் என்னென்ன இருக்குது, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டில் என்னென்ன இருக்குது, இது ரெண்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வல்னரபிள் எது,
அப்படிங்கிறத உங்களை ஆட்டோமேட்டிக்காக ஒமிட் பண்ணிடலாம். கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் இது ரெண்டையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஷெட்யூல் 1ல் என்ன இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எந்தெந்த ஸ்பீசிஸ்க்கெலாம் வந்து கவர்மெண்ட் தனியாக ப்ராஜெக்ட் ஒன்று மெயின்டைன் பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட் டைகர், ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட்டு, லைன் ப்ரொடெக்ஷனுக்கு, டால்ஃபினுக்கு இதுக்கெலாம் ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்களோ அதோட ஷெட்யூலு ஸ்டேட்டஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நியூஸில் எது வந்துட்டுருக்கு ஸ்பீசிஸோ அதோட ஸ்டேட்டஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஒர்க் போடுங்க. உட்காந்து எல்லா ஸ்பீசிஸையும் படிச்சுட்டு இருக்கிறோம், ஒரு 10-20 பேஜ் இதுக்குன்னே போகும். அவ்வளோ படிச்சுட்ருக்கோம், ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது, நீங்கள் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வராது, இதுக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஒர்க் போடுங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது ஈஸி தான். ஷெட்யூல் 1 வந்து லைன் டெயில் மசாக் ஷெட்யூல் 1 தான், ரைனோசரஸும் ஷெட்யூல் 1ல் தான் இருக்குது, பிளாக் பக்கும் ஷெட்யூல் 1ல் தான் இருக்குது. ஓகேவா? கிங் கோப்ரா வந்து ஷெட்யூல் 2ல் தான் இருக்குது. ஷெட்யூல் 2னா லைட்லி லெஸர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் இஸ் 1, 2 and 3 ஒன்லி. ஓகேவா? இப்போ மீதி இருக்கிற எல்லாத்துக்குமே என்னென்ன ஸ்டேட்டஸ், சிஐடிஇஎஸ் ஸ்டேட்டஸ் என்ன, ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன, இது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்பீஷீஸ். ஓகே, வேர்மினா வந்து எதெல்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. வேர்மின் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோட பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு இப்போ சப்போஸ் ரேட் இருக்குன்னு வைங்களா, காமன் க்ரோ இருக்குன்னு, இது நாலுமே வேர்மின் தான். ஆன்சர் சொல்லிவிட்டு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு சொல்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா வேர்மின்ங்கிறது வந்து இந்த ஸ்பீஷீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக அதிகமாக இருக்குது, இதோட பாப்புலேஷன் வந்து அளவு மீறி போய்கிட்டு இருக்குது, இதை ஹண்ட் பண்ணாலும் தப்பு இல்லை, ஹண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து வேர்மின். அந்த மாதிரி தான் இந்த 4 ஸ்பீஷீஸை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது ஆல் த அபவ் தான். இப்போ வேர்மின் வந்து முன்ன வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டோட 5th ஷெட்யூலில் வேர்மின் இருந்துச்சு. இப்போ வந்து 4 ஷெட்யூல் தான் இருக்குது இந்த ஆக்டில். ஸோ வந்து இந்த டிஃப்ரென்ஸையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. 51. Which of the following criteria need to be satisfied for an organism to be critically endangered? Reduction in population of more than 90% over last 10 years. இது கரெக்டு. Population size, number less than 50 mature individuals. இது கரெக்டு. Quantitative analysis showing the probability of extinction in the wild in at least 50% in their 10 years. ஓகே, இதுவுமே கரெக்டு தான். இந்த மூணுமே கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டுக்கு என்னென்ன இது இருக்குது, என்டேஞ்சர்டுக்கு என்ன, வல்னரபிளுக்கு என்ன, நியர் த்ரெட்டன்டுக்கு என்ன, அப்புறம் வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இதுக்கெலாம் என்னென்னு இந்த டேப்லர் காலம் மாதிரி இருக்கும், அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? இம்பார்ட்டண்ட்டு தான் அது. எனர்ஜி சேவிங் சர்டிஃபிகேட்ஸ் அப்போவே பார்த்தோம்ல, க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் அதுக்கு எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, அவங்க வந்து இவ்வளோ எனர்ஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க லிமிட்டுக்கு மேலே வந்து தே ரெடியூஸ்டு மோர் எனர்ஜி எமிஷன்ஸ் அண்ட் எனர்ஜி சேவிங்ஸ் அப்படி வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த எனர்ஜி சேவிங் சர்டிஃபிகேட்ஸை வாங்கிக்குவாங்க. சப்போஸ் அவங்க ரெனியூவபிள் எனர்ஜி அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க ஃபாசில் ஃபியூவல் லிமிட்டை இன்னும் ரீச் பண்ணல, இன்னும் நிறையா மீதி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து சர்டிஃபிகேட்டாக வாங்கி வச்சுக்குவாங்க, எனர்ஜி இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து இன்னொரு இண்டஸ்ட்ரி வந்து அவங்க ரெனியூவபிள் எனர்ஜி அடாப்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகலாம், சிக்கல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி, இவங்கெல்லாம் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி இஷ்யூ அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அவங்களாம் வந்து இப்போ ஃபாசில் ஃபியூல் பேஸ்ட் ஃபியூல் யூஸ் பண்ணி ரொம்ப எனர்ஜி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸை வாங்கிக்குவாங்க. ஸோ அதுதான் வந்து எனர்ஜி சேவிங் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தீஸ் ஆர் மார்க்கெட் பேஸ்ட் ரெகுலேட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு ரெடியூஸ் எனர்ஜி கன்சம்ஷன் இன் எனர்ஜி இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ். இது கரெக்டு தான். ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ்ஸ் அண்டர் நேஷ்னல் மிஷன் ஆன் என்ஹான்ஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி, NMEEE அப்படின்னு படிச்சிருப்போம். அதில் ஒன் ஆஃப் த இது இசர்ட்ஸ் ட்ரேடிங் இஸ் ரெகுலேட்டட் பை இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. இதை ரெகுலேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி, அதாவது அதை விட முக்கியமான அத்தாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா, இதோட டைரக்டான ஆன்சர் வந்து சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன். அவங்க தான் வந்து இதை ரெகுலேட் பண்ணுறது, IREDA கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஏஜென்சி பேர்லாம் வச்சு வந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை அணுகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தீஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் ஆர் இஷ்யூட் அண்டர் பெர்ஃபார்ம் ட்ரேட் அச்சீவ் ஸ்கீம், PAT ஸ்கீம்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ அப்பவே சொன்னோம்ல, ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ரெனியூவபிள் எனர்ஜி அடாப்ட் பண்ணிட்டாங்க, ஸோ அவங்க தே ஹாவ் பெர்ஃபார்ம்டு, ஸோ வந்து தே ஹாவ் அச்சீவ்டு தேர் டார்கெட், ஸோ தே ஆர் ட்ரேடிங் தேர் சர்டிஃபிகேட்ஸ். அந்த ட்ரேடை வந்து இந்த சர்டிஃபிகேட்டை இன்னொருத்தவங்களுக்கு விலைக்கு விற்றுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்சென்டிவ் தான் PAT ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 and 3. இதில் எதுவும் சிக்கல் எதுவும் இல்லை. 53. On which of the following principles do air pollution control devices work?
ஆல் த அபோவ் நிறைய இதில் ஒர்க் ஆகும்னு சொன்னேன்ல, இதுலேயும் ஆல் த அபோவ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்பெசிஃபிகேஷன்னா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் மூலமாக வந்து ப்ளஸ் மைனஸ் சார்ஜஸ் எல்லாம் பிரிச்சுருவாங்க. வெட் ஸ்க்ரப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விடுக்குள்ளே கேஸை பாஸ் பண்ண விட்டு அதோட பொல்யூட்டன்ஸ் எல்லாம் தூக்குவாங்க. ஃபில்ட்ரேஷன் தெரியும் நார்மலாக. சைக்ளோனிக் செப்பரேஷன் என்னென்னா ஒரு ஃபனல் மாதிரி ஒரு டிவைஸில் பொல்யூட்டன்ஸை அப்படியே ரொட்டேட் பண்ண விட்டு ஸ்வேர்ல் பண்ண விட்டு அதில் வந்து பொல்யூட்டன் பார்ட்டிகல்ஸ்லாம் செப்பரேட் பண்ணுறது. கிராவிட்டி செப்பரேஷன்னா தெரியும், இட் இஸ் பேஸ்ட் ஆன் இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறது வந்து கீழே செட்டில் ஆகும், இதுக்கு இல்லாதது வந்து அப்படியே மேலே போயிடும்ல, அந்த தான் கிராவிட்டி செப்பரேஷன் டெக்னிக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 தான். இதில் இருக்கிற எல்லா டெக்னிக்ஸை பற்றியும் நமக்கு ஆன்சர் கீழே கொடுத்துருக்கோம். ஓகேவா. 54 இன்டர்நேஷ்னல் ட்ராபிக்கல் டிம்பர் ஆர்கனைசேஷன். ஓகேவா. இட் இஸ் அ மல்டிலேட்ரல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஓகேவா. இது மல்டிலேட்ரல் கரெக்டு தான், நான் கவர்மெண்டல் கிடையாது. இட் இஸ் அன் இன்டர் கவர்மெண்டல். ஓகேவா. Intergovernmental Organization for Promoting the Sustainable Management and Conservation of Tropical Forests. இது கரெக்டு தான். Countries from tropical areas with timber trade are only eligible to become. பார்த்தீங்களா, இந்த ஒன்லிலாம் காஷன் வேர்டு. பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ராபிக்கல் டிம்பர் ஆர்கனைசேஷனில் டிம்பரை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இம்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ வந்து இவன் ஏரியாஸில் வந்து இவங்க மட்டும்தான் இருக்காங்க, ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. அதான் கீவேர்டு, காஷன் வேர்டு இருக்குது. ஸோ வந்து இது தப்பு, இது நீங்கள் கண்டிப்பாக இது கரெக்டாக போட்டிருக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட். இந்தியா இஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் ப்ரொடியூசிங் மெம்பர்ஸ். இந்தியா டிம்பர் ப்ரொடியூசர் மெம்பர்ஸ் தானே. ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் நேச்சுரலாக. ஆன்சர் வந்து ஒன்லி 1. ஓகேவா. நான் சொல்லியிருந்தேன்ல ஒன்லி 2 போடுங்க நிறையா இதுலன்ட்டு. அது வந்து எல்லாத்துக்கும்லாம் அப்ளை ஆகாது. காமன் சென்ஸ் தான் ஃபஸ்ட்டு அப்ளை ஆகும், செகண்டு தான் லாஜிக். இந்த மாதிரி ஒன்லி 1 ஒன்லி 2 இந்த மாதிரி கெஸஸ்லாம். ஓகேவா. இது வந்து நான் கவர்மெண்டல்னு கொடுத்துருக்காங்க, இது இன்டர் கவர்மெண்டல். ஓகேவா. ஓகே. 55 கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான். அப்போயே பார்த்தோம்ல, என்சிஆர் டெல்லி வந்து நேஷ்னல் கேபிட்டல் ரீஜனில் வந்து இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து 200 250 300 350 400 450 இதுக்கெல்லாம் ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. இந்த ஒவ்வொரு கேட்டகரியை தாண்டி பொல்யூஷன் போக 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 கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளானில் 4-5 ஃபேஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஒவ்வொரு செட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதில் ஒன்று தான் இந்த ஆட் ஈவன் ஸ்கீம். இதெல்லாம் பார்த்துருப்போம்ல. ஆட் ஈவன் ஸ்கீம் அப்படின்னா பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து ஆட் நம்பர் டேஸில் ஆட் நம்பர் போட்ட வெஹிக்கிள்ஸ் மட்டும் ஓடலாம். ஈவன் நம்பர் போட்ட இதில் வந்து ஈவன் நம்பர் பிளேட்டில் ஈவன் நம்பர் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் மட்டும் ஓடலாம், 4 வீலர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு அப்படின்லாம் சொல்லி அதுவும் கூட ஒரு ஃபேஸில் போட்டிருந்தாங்க. ஓகேவா. ஸோ அதில் கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறது it is a set of measures implemented in Delhi NCR throughout the year for controlling air pollution. இது வந்து பார்த்திங்கன்னா throughout the year கிடையாது, it is generally done during winter. ஓகேவா. throughout the year கொடுத்துருக்காங்க, generally done during winter. ஓகேவா. ஓகே. The Commission for Air Quality Management is an autonomous body tasked with improving air quality. இதுவுமே பார்த்திங்கன்னா கரெக்டு தான். it is a statutory body அண்டர் 2021 ஆக்ட் CAQM அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து, ஸோ இது கரெக்டு தானே, ஸோ இதை ஹைலைட் பண்ணிடலாம். இட் இஸ் அ ஸ்டாட்டுட்டரி பாடி தான், 2021 ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஓகே. இட் கால்ஸ் ஃபார் அ கம்ப்ளீட் பேன் ஆன் ஈட்டரிஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் ஒன்லி வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பார்த்திங்களா ஒன்லி இருக்குது, ஒரு டேட்டா கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ கரெக்டு தான், தப்பாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து 200 மார்க்கு தாண்டினாலே ஹோட்டல்ஸில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துடுது. ஓகேவா. 450லாம் கொடுத்துருக்காங்க. 450லாம் வந்து ரொம்ப சிவியர் கேட்டகரிக்கு போயிடும். 200 மார்க் வந்தாலே வந்து ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பேன் பண்ணிடுறாங்க. ஆன்சர் வந்து ஒன்லி 1. இப்போ 4 ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல GRAPயில், அது எல்லாமே பார்த்துக்கோங்க. 4 ஸ்டேஜஸில் என்னென்ன ஏர் குவாலிட்டி வரும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, என்னென்ன மெஷர்ஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்டபிள் பர்னிங், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஓகே. இப்போ வந்து பயோஃபியூயல்ஸ் வந்து சோர்ஸ் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் 1G 2G 3G நம்ம படிச்சிருப்போம்ல. ஸோ 1G தான் வந்து ஃபுட் சோர்ஸஸ், அதாவது ஃபுட் சோர்ஸஸ் கரெக்டு தான். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஃபுட் சோர்ஸஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டுனா ஃபுட் சோர்ஸஸ் லைக் சுகர், ஸ்டார்ச், அனிமல் ஃபேட்ஸு, அப்புறம் லிவிங் கிராப்ஸ், எடிபிள் கிராப்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன். செகண்ட் ஜென்ரேஷனாக வந்து நான் ஃபுட் கிராப்ஸ், இதில் தான் வேஸ்ட்டு ஃபுட் இல்லாத சில கிராப்ஸு இதெல்லாமே இன்க்ளூடு. ஓகே. பார்த்தீங்களா, இதில் ஸ்டெம்ஸு, அஸ்கு, வுட் இது எல்லாமே வந்திருக்கு. தேர்ட் ஜென்ரேஷன் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் ஆல்கே. தேர்டுனா வந்து ஆல்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த்னா வந்து ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு. ஓகேவா. இப்போ ஒரு கிராப்பை வந்து ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணி அதில் வந்து கார்பன் அதிகமாக சேர்க்குற மாதிரி அதோட ஜீன்ஸ் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அதிலேருந்து வந்து பயோஃபியூல் எடுக்கிறது தான் வந்து 4th ஜென்ரேஷன்லேருந்து இது தயாரிக்கிறது. ஓகேவா. ஸோ இதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆல் த 4. ஓகேவா. ஓகே. இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லேருந்து தான் வந்து இப்போ நம்ம மேஜராக வந்து பயோஃபியூல் தயாரிக்கிறோம். பட் ஸ்டில் அதில் வந்து ஃபுட்டு வெர்சஸ்
ஃபுட் வெர்சஸ் ஃபியூயல் டிபேட், அதாவது ஃபியூயல் நீ இது பண்ணுங்கிறதுக்காக இன்னொரு இடத்துல வந்து ஃபுட் செக்யூரிட்டி பாதிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த ஒரு டிபேட்டும் ஓடிட்டுருக்கு. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் சோர்ஸை யூஸ் பண்ணி பயோஃபியூயல் எடுக்கிறனால. ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ செகண்ட் தேர்ட் இதெல்லாம் ப்ரமோட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஞாபகம் வச்சுவாங்க. 57 போயிடலாம். பையனியல் ஸ்டேட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் இஸ் பப்ளிஷ்டு பை. அப்போயே பார்த்தோம்ல, பையனியல்னால் ஒன்றும் இல்லை, எவ்ரி 2 இயர்ஸ்னு அர்த்தம். ஓகேவா, எவ்ரி 2 இயர்ஸ். பையனியல்னா எவ்ரி 2 இயர்ஸ். பை ஆனுவல் அப்படின்னா வருஷத்துக்கு 2 முறை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஓகே. வேர்ல்டு ஸ்டேட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப பேசிக் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது கரெக்டு. இதோட ரீசெண்ட் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வேர்ல்டு லெவலில் எந்த கண்ட்ரியில் வந்து ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் இது. ஈஸி கொஷின். 58 இன் ஏப்ரல். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு பாரத் ஸ்டேஜ் 6 BS6 வெஹிக்கிள்ஸ், அதாவது 2020க்கு அப்புறம் வந்து BS6 வெஹிக்கிள்ஸ் தான் சேல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, அதை பற்றி தான் கேள்வி. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், இன் ஏப்ரல் 2020 இந்தியா டிரான்சிஷன் ஃப்ரம் BS5 டு BS6ன்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. BS4 to 6 தான் இந்தியாவில் நடந்திருக்கு. BS5 ஸ்டேஜை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். ஓகேவா, 4 to 6 டைரக்ட்லி. ஓகேவா, BS4 to 6 அதிகமானனால என்ன பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் லெவல்ஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு வெஹிக்கிள்ஸ்லேருந்து, அதுதான் வந்து முக்கியமான மோட்டிவ். ஓகேவா, செகண்ட் பார்ப்போம். எமிஷன்ஸ் ஃப்ரம் பெட்ரோல் கார்ஸ் ஹாவ் டு டிக்ரீஸ் மோர் கம்பேர்ட் டு டீசல் கார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. ஆக்சுவலாக டீசல் காரில் தான் வந்து பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக கம்மி ஆக போகுது. ஓகேவா, அதை வந்து உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க. செகண்டில் BS6 காம்ப்ளைண்ட் ஃபியூயல் ஹேஸ் 0 லெவல் ஆஃப் சல்ஃபர் கண்டென்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குல்ல. சல்ஃபரே இல்லாமலாம் பண்ண முடியும், அப்படி முடியாதுல்ல. 500 parts per millionலேருந்து 10 parts per millionனாக வந்து சல்ஃபர் வந்து குறைய போகுது எமிஷனில். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட் ஒன் தப்பு, செகண்ட் ஒன் தப்பு, தேர்ட் ஒன் தப்பு. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, நாட் கேட்டிருக்காங்க. 1 2 3 தான் கரெக்டு. ஓகேவா, BS4லேருந்து டைரெக்டாக இந்தியா 6க்கு போயிட்டாங்க. ஓகேவா, இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர்ஸில் சில காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஆல்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும் நியூ ஸ்டாண்டர்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா, இப்போ இந்தியாவில் வந்து புதுசாக வர வெஹிக்கிள்ஸ் எல்லாமே 2020க்கு அப்புறம் BS6 தான் வருது, இது தெரிஞ்சுக்கோங்க. 59 ஷார்ட் லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன்ஸை பற்றி. ஓகே, தே ரிமைன் இன் அட்மாஸ்பியர் ஃபார் அ மச் ஷார்ட்டர் பீரியட் தேன் மீத்தேன் பட் தேர் பொட்டன்ஷியல் டு வார்ம் த அட்மாஸ்பியர் மேபி மெனி டைம்ஸ் லாங்கர். இது வந்து மீத்தேனை வந்து ஸ்டாண்டர்டாக வச்சு கொடுத்துருக்காங்களே, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. எப்போயும் பார்த்தீங்கன்னா CO2 தான் ஒரு பேஸ் மெஷரிங் ஒரு இதுவாக வச்சு யூஸ் பண்ணுறாங்க டெஃபினிஷன் எல்லாத்துக்குமே. CO2 வித் ரிலேட்டிவ் டு CO2 தான் அந்த பொல்யூட்டன்ட் வந்து எவ்வளோ பொட்டன்ஷியலு எவ்வளோ லைஃப் டைம்ங்கிறத மெஷர் பண்ணுறாங்க. இங்கே மீத்தேனை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ஓகேவா, இட் இஸ் CO2. தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் 45% ஆஃப் கரண்ட் குளோபல் வார்மிங். இது கரெக்டு தான், தெரிலனாலும் பரவாயில்ல, இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, கிளைமேட் அண்ட் க்ளீன் ஏர் கோலிஷன் இஸ் த ஒன்லி இன்டர்நேஷ்னல் பாடி ஒர்க்கிங் டு அட்ரஸ் திஸ் இஷ்யூ. இது வந்து கரெக்டு தான். இந்த இடத்துல ஒன்லி இருக்குது, பட் ஸ்டில் இந்த கொஷின் வந்து கரெக்டு தான். ஏன்னா இது வந்து இந்த கிளைமேட் அண்ட் க்ளீன் ஏர் கோலிஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் பாடி இதுக்குன்னு இப்போ வரையும் உருவாக்கலை. ஓகேவா, இப்போ இந்த கிளைமேட் அண்ட் க்ளீன் ஏர் கோலிஷனை வந்து இதை மேனேஜ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா UNEP, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா, இட் இஸ் த ஒன்லி இன்டர்நேஷ்னல் பாடி ஒர்க்கிங் டு கனெக்ட் கிளைமேட் அண்ட் க்ளீன் ஏர் ஆக்ஷன். ஓகேவா, ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து only 2. 60th போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஸ்டார்டட் ஸ்கீம். SATAT ஸ்கீம். இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்துக்கோங்க, ஒன்று லைனாக வரும். சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் அஃபோர்டபுள் ட்ரான்ஸ்போர்ட், அந்த டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி வரும். ஓகேவா, இதோட ஸ்கீம் வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2018. ஓகேவா, ஓகே. த ஸ்கீம் என்விசேஜ் டு டார்கெட் ப்ரொடக்ஷன் ஆஃப் 15 மில்லியன் tons ஆஃப் கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் பை 2023. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்கீம்ஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போவோம்ல, ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம். ஸ்கீம்ஸுக்குன்னே தனியாக ஒரு டாக்குமெண்ட் விடுவாங்க. நீங்கள் கடைசி 4 monthஸில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம்ஸுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு டாக்குமெண்ட் நிறையா அகாடமிஸில் விடுவாங்க. அந்த இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே 1 time 2 time நீங்கள் வாசிச்சுட்டு போகிறது பெட்டர். அதுலேருந்து வருஷம் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக ஒரு 3-4 கேள்வி வந்துடுது எப்படியுமே. ஓகேவா, ஓகே. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா SATATங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. Okay, it aims to encourage entrepreneurs to set up
compressed biogas plants produce and supply CBG to oil marketing companies. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, இது கரெக்ட் சொல்லியிருந்தோம், ஹைலைட் பண்ணிடலாம். இதுவும் கரெக்டு. The scheme will help in better use of municipal solid waste along with அக்ரிகல்ச்சர் ரெசிடியூ. அவ்வளோதான். இது சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் தான். சட்டட் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டெயினபிள் ஆல்டர்னேட்டிவ் டு டிரான்ஸ்ஃபார்மிங் அண்ட் அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டை வந்து எமிஷன் ஃப்ரீயாகவும் சஸ்டெயினபிளாகவும் மாற்றணுன்னா என்ன வேணும்? ஒரு க்ரீன் ஃபியூவல் வேணும்ல. ஸோ அது எங்கேருந்து எடுப்பாங்க? வேஸ்ட்லேருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு, கேட்டில் டங்கு, முனிசிபல் சாலிட் வேஸ்ட், இது எல்லாத்துலேருந்து எடுப்பாங்கள்ல. ஸோ இது வந்து ஒரு ஈஸியான கொஷின் தான். 2, 3 கண்டிப்பாக ஈஸி. இது வந்து உங்களுக்கு இந்த டேட்டாவை கண்ணில் பார்த்துட்டிங்கன்னா இது கரெக்ட் போட்டிருக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் த 3. 61 போயிடலாம். இன்வெசிவ் ஸ்பீசிஸ் ஸ்பெஷலிஸ்ட் குரூப். ஓகே, ஸ்பீசிஸ் ரிலேட்டடாக வந்தாலே மோஸ்ட்லி ஆன்சர் IUCNாக இருக்குது. வார்த்தையிலே வராத ஒரு இதை வந்து நீங்கள் போட்டு வரக்கூடாது. யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்டு கமிஷன் ஃபார் என்வைரன்மெண்ட் டெவலப்மெண்ட், இதுனா என்னென்னே நமக்கு யாருமே தெரிஞ்சிருக்காது. ஸோ இது ஒரு வேளை இது ஆன்சராக இருக்குமோ அப்படின்னு ஓவர் திங்க் பண்ணி இதெல்லாம் போடாதீங்க. மோஸ்ட்லி ஸ்பீசிஸ் ரிலேட்டடாக வந்துச்சுன்னா IUCN இருக்கா, WWF இருக்கா, மோஸ்ட்லி IUCN ரிலேட்டடாக தான் வரும். ஸோ வந்து இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எது வந்து மோஸ்ட் லைக்லி ரைட்டாக இருக்கும். ஒரு யூனிக்கான ஆடான ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு அது ரைட் ஆகும்னு எதிர்பார்க்க முடியாது. ஒன்று அந்த கேள்வியை விட்டுறணும், இல்லைனா வந்து பப்ளிக்காக ஜென்ரலாக ஒரு ஆடியன்ஸ் இப்போ இந்த வருஷம் ஒருத்தர் கிளியர் பண்ண போகிறான், இல்லை வந்து ஒரு வாஸ்ட் மாஸ் ஆஃப் பீப்புள் வந்து இதுக்கு என்ன ஆன்சர் சூஸ் பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்து இந்த கொஷினுக்கு வந்து நாலேஜே தேவையில்லைங்க. ஓகேவா? எல்லோரும் பப்ளிக்காக வந்து இந்த கொஷினை பார்த்தோன்னே எல்லோரும் உங்கள் கோ ஃப்ரெண்ட்ஸு, கோ ஆஸ்பிரன்ஸு, ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ்லாம் இந்த கொஷினை பார்த்தோன்னே எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த இதை நீங்கள் அந்த மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாங்க. ஓகேவா? சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். எல்லோரும் என்ன போடுவாங்களோ அதுபடி போடுங்க. இந்த மாதிரி கெஸ்ஸஸ்ஸு, இந்த மாதிரி இந்த ரிஸ்கியான கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே. ஓகேவா? ரிஸ்க்கான கொஷினில் யூனிக்காக திங்க் பண்ணி ஒன்று போடக்கூடாது. ஓகேவா? 62 போயிடலாம். நகோயா ப்ரோட்டோக்காலை பற்றி. நகோயா ப்ரோட்டோக்கால் எது ரிலேட்டடாக இருக்கிறது அப்போவே பார்த்துருந்தோம்ல, UNCBD கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி பற்றி. ஸோ அதுபடி பார்க்கும்போது டெல்ட் வித் ஆக்சஸ் டு ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் அண்ட் ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் ஷேரிங், இது கரெக்டு தான். நகோயா ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்திங்கன்னா 2010 நடந்திருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அரைசிங் ஃப்ரம் யூட்டிலைசேஷன் டு த கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல், கரெக்டு. கார்டஜினா ப்ரோட்டோக்கால் அப்போயே பார்த்துருந்தோம், டெல்ட் வித் என்ஷூரிங் த சேஃப் ஹேண்ட்லிங், டிரான்ஸ்போர்ட் அண்ட் யூஸ் ஆஃப் லிவிங் மாடிஃபைடு ஆர்கனிசம், இதுவும் கரெக்டு தான். கார்டஜினா ப்ரோட்டோக்கால் ஆன் பயோசேஃப்டி அப்படின்னு படிப்போம்ல, அதாவது லிவிங் மாடிஃபைடு ஆர்கனிசம், அதாவது GM ஃபுட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு, அதெல்லாமே வந்து இது கீழே தான் வருது. ஸோ ஆன்சர் இஸ் போத் 1 and 2. இது ஈஸி கொஷின் தான், இதில் தப்பு பண்ணியிருக்கக்கூடாது. ஓகே, க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் பார்த்தீங்களா வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு. இட் இஸ் அசோசியேட்டட் வித் நைரோபி டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்ட், இது தப்பு. க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் அப்படிலேருந்து பாட்டிருக்கோம். இட் இஸ் ரிலேட்டட் டு கியோட்டோ ப்ரோட்டோகால். ஓகேவா? நைரோபி டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அப்புறம் வந்து இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் எமிஷன்ஸ் ரிடக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் விச் ஜென்ரேட் சர்டிஃபைட் எமிஷன் ரிடக்ஷன்ஸ் விச் மே பி ட்ரேடட் இன் எமிஷன் ட்ரேடிங் ஸ்கீம்ஸ். இது ஈஸி கொஷின் தான், இது கரெக்டு. 2 only the answer. ஓகேவா? ஓகே, சர்டிஃபைட் எமிஷன் ரிடக்ஷன் அந்த கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போயே பார்த்தோம்னா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு 1 ton ஆஃப் CO2, அவ்வளோதான். 64 போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கன்வென்ஷன்ஸ் எய்ம் டு கன்சர்வ் டெரஸ்ட்ரியல், மேரின், ஏவியன், மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ். மைக்ரேட்டரின்னு வந்தாலே கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ், CMS அப்படின்னு படிப்போம்ல, அதோட இன்னொரு பேர் தான் பாண்ட் கன்வென்ஷன். ஓகேவா? ஸோ இட் இஸ் கன்க்ளூடட் அண்டர் த ட்ரீட்டி ஆஃப் UNEP, என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது CMS ஞாபகம் வச்சுக்கோங்க. CMS தான் இன்னொரு பேர் தான் பாண்ட் கன்வென்ஷன். இட் இஸ் கம்மிங் அண்டர் UNEP. இது அடுத்தது. ஓகேவா? இப்போ இந்த வந்து ராம்சார் கன்வென்ஷன் நமக்கு தெரியும், ராட்டர்டாம் கன்வென்ஷன் தெரியும், வேஸ்ட் ப்ரியர் இன்ஃபார்ம்டு கன்சென்ட்டை பற்றி. வாஷிங்டன் கன்வென்ஷன் எதை சொல்கிறாங்கன்னா CITES இருக்குல்ல, இந்த கன்சர்வேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் இருக்குல்ல, அதுதான் வாஷிங்டன் கன்வென்ஷனு. அதோட நிக்நேம் தான் CITESோட நிக்நேம் தான் வாஷிங்டன் கன்வென்ஷன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 65 போயிடலாமா? ஃப்ரம் த பிலோ ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பார்த்தீங்களா, நாங்கள் ஹைலைட் பண்ணாமல் கொடுத்துருந்தோம்ல, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, 65 ஃப்ரம் த பிலோ ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. அபவுட் த இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி. இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி இதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன பார்த்துக்கணும், லுக் இன் டு
UNCLOS அப்படின்னு போட்டிருக்கோம், யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் லாஸ் ஆன் சீஸ் அப்படின்னு இருக்குது. அதோட ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷ்னல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ட்ரீட்டி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துக்கணும். அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்னா என்ன, அதாவது வந்து ஒரு லேண்ட் மாஸ்லேருந்து 220 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் தான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு இருக்குது. அப்புறம் டெரிட்டோரியல் சீங்கிறது வந்து இப்போ இந்தியா இருக்குன்னு வைங்களேன், இந்தியாவோட கோஸ்ட்டில் அந்த கடற்கரையிலேருந்து 12 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து டெரிட்டோரியல் சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, டெரிட்டோரியல் சீனா என்ன, எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்னா என்ன, அப்புறம் UNCLOSல ரீசெண்டாக என்ன கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு, அப்புறம் வந்து பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷ்னல் ஜூரிஸ்டிக்ஷன் இதெல்லாம் என்னென்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து கிங்ஸ்டனில் இருக்குது. கிங்ஸ்டன் இன் ஜமைக்கா. ஓகேவா, கொஷின் என்ன இருக்குது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் அன் அட்டானமஸ் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் 1982 UNCLOS. கரெக்டு. இட் ரெகுலேட்ஸ் மைனிங் அண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் இன் இன்டர்நேஷனல் சீபெட் பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன். இதுவும் கரெக்டு தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்தியா கூட பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஓஷனில் மைனிங் பண்ணணும், நம்ம வந்து அதிலேருந்து பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸு, ரேர் எர்த் மெட்டல்ஸு, அப்புறம் எனர்ஜி செக்யூரிட்டிக்கு தேவையான நிறையா மெட்டல்ஸ்லாம் வந்து அங்கேருந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு UNCLOS கிட்ட இப்போ பெர்மிஷன் அதாவது இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ அது கூட ப்ளூ எக்கானமி இந்தியா நடிச்சிங்கன்னா அதில் அது கீழே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்னென்ட்டு. அப்புறம் வந்து த அத்தாரிட்டி ஹாஸ் அப்டைன்ட் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் டு த UN. இதுவும் கரெக்டு தான். ஸோ ஆன்சர் வந்து நன்னு. இது வந்து ஒரு ஈஸி கொஷின் தான் சொல்ல போனால். 66 போயிடலாம். Consider the following statements about global environment facility and identify the incorrect statement. பார்த்தீங்களா, மறுபடியும் இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் த ஈவ் ஆஃப் 1992 ரியோ எர்த் சமிட். இது கரெக்டு தான். பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த GEF வந்து ஒரு 5 கன்வென்ஷனுக்கு வந்து ஒரு ஃபண்டிங் மெக்கானிசமாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா அதை இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்திங்களா, CBD, CFCCC, UNCCD, இது ஸ்டாக்ஹாம் கன்வென்ஷன் தான் POPன்னு கொடுத்துருக்காங்க, பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பிலிட்டன்ஸ். அப்புறம் மினமாட்டா கன்வென்ஷன். இது 5க்குமே வந்து ஃபைனான்ஷியல் மெக்கானிசம் வந்து GEF தான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் அண்டர் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் UN சொல்லியிருக்காங்களா, இது மட்டும்தான் தப்பு. இட் இஸ் நாட் அண்டர் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் UN. ஓகேவா, ஓகே. இட் சப்போர்ட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் ஆன் சப்ஸ்டன்சஸ் த டெப்ளீட் ஓசோன் லேயர். ஓகே, இது கரெக்டு தான். இது ஏன் இன்கரெக்ட் வராதுன்னா பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து வியன்னா கன்வென்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணலைனாலுமே வந்து ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபெசிலிட்டி வந்து உதவுது. ஓகேவா, ஸோ இட் இஸ் அண்டர் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் UNங்கிறது தான் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகே, 67 போயிடலாம். இப்போ நம்ம டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நிறையா ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம வீடியோவில் சொல்ல முடியல. பட் ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வேல்யூ லோடடாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஸ்டடி மெட்டீரியலாக இது இருக்கும். ஓகேவா, வாஷிங்டன் கன்வென்ஷன் இப்போ தான் பார்த்தோம், CITES. ஓகேவா, ஓகே. 68 போயிடலாம். மரகேஷ் பார்ட்னர்ஷிப் இஸ் இன் நியூஸ். ஓகே, இது பார்த்திங்கன்னா வந்து குளோபல் கிளைமேட் ஆக்ஷன். தெரியலனா இப்போ தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, PPVFRA அதுதான் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் ஆக்ட். இதோட நம்ம இது பார்த்திங்கன்னா மெயின்ஸ் ரிலேட்டடாக வந்து இதை பற்றி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் நம்பர் 2ல் வீடியோட எண்டில் இதை வந்து நம்ம ஒன்று இதில் சொல்லியிருப்போம். அது பார்த்திங்கன்னா இப்போ கேள்வியாக வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா வந்து இப்போ பிராண்டட் சீட்ஸ்லாம் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ அவங்க வந்து ஒரு சீடை பிராண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஃபார்மர்ஸுக்கு இனிமேல் ரைட்ஸே கிடையாது அந்த சீட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்லாம் கேஸ் போட்டிருக்காங்க. பெப்சிகோ அப்படின்னு ஒரு ஃபேமஸ் கேஸெல்லாம் இருந்திருக்கு. ஸோ வந்து அதெல்லாம் வந்து ஃபார்மர்ஸுக்கு எப்பவுமே வந்து சீட்ஸை கன்சர்வ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து அவங்க லேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஃபுல் ரைட்ஸ் அண்ட் பெர்மிஷன்ஸ் இருக்குது. தோ இட் இஸ் அ பிராண்டட் சீட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இதுக்கான இது. இப்போ ஃபார்மர்ஸ் வந்து சில ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெடிஷ்னலாக வந்து சில ப்ராக்டிசஸ் மூலமாக சில சீட்ஸ் சில வெரைட்டிஸ்லாம் ப்ரிசர்வ் பண்ணி அவங்க கூட அந்த ரைட்ஸை வாங்கலாம் அந்த சீட்ஸுக்கு. ஸோ வந்து ஃபார்மர்ஸ் ரைட்ஸையும் இது என்ஷூர் பண்ணுது. ரிசர்ச்சர் ரைட்ஸ் எப்படி என்ஷூர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு ரிசர்ச்சராக இருக்கேன், எனக்கு 2-3 சீட் வெரைட்டி ஆல்ரெடி ப்ரொடெக்டட் வெரைட்டியை யூஸ் பண்ணி நான் இன்னொரு சீடு வெரைட்டி பண்ணணுன்னா அதுக்கு எனக்கு ரைட் இருக்குது. ஆல்ரெடி ப்ரொடெக்ஷன் இருக்கிற சீட்ஸை யூஸ் பண்ணி இன்னொரு எனக்கு புதுசாக ஒரு வெரைட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ ரிசர்ச்சர் ரைட்ஸு. அப்புறம் ப்ரீடர் ரைட்ஸ் இப்போ நான் சொன்னது. ஓகேவா, இப்போ வந்து ஒரு பிராண்டட் சீடு இருக்குன்னு வைங்களேன், அதை வந்து ஃபார்மர் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து அவர் அதே பிராண்டை இவர் பேர் போட்டு இன்னொரு பிராண்டு போட்டு விற்க முடியாது. ஓகேவா, அது வந்து ப்ரீடருக்கு இருக்கிற ரைட்டு. ஓகேவா, ஸோ ஃபார்மர் கெனாட் செல் அனதர் பிராண்டட் வெரைட்டிஸ் சீட்ஸ். ஓகேவா, ஸோ வந்து 3 பேரோட ரைட்ஸுமே வந்து இது பாதுகாக்குது. ஓகேவா, டி தான் ஆன்சரு.
இது சுற்றி நிறைய டிபேட்ஸ் ஓடிட்டுருக்கு. ரீசெண்டாக நடந்த கேஸ் அப்போ சொன்னேன்ல பெப்சிகோ கேஸு, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. 69க்கு இப்போ 70 போயிடலாம். வைல்ட் லைஃப் க்ரைம் கண்ட்ரோல் பியூரோ, அதை பற்றி தான் கேள்வி. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுனா, இட் இஸ் அ ஸ்டாட்டுட்டரி பாடி அண்டர் WPA ஆக்ட். ஓகேவா, ஸ்டாட்டுட்டரி பாடி அண்டர் WPA ஆக்ட். ஓகே, அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஓகேவா, அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் இருக்குது. ஸோ யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ஹஸ் அவார்டட் வைல்ட் லைஃப் க்ரைம் கண்ட்ரோல் பியூரோ வித் ஏசியா என்விரான்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அவார்ட்ஸ் 2021 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தெரிலனாலும் தப்பு இல்லை. இவ்வளோ அப்சர்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் யூபிஎஸ்சியில் வரும்னு நான் எதிர்பார்க்கல. இது யூபிஎஸ்சி கொஷின் கிடையாது, ஆக்சுவலாக 2021 கிடையாதாம்மா, 2018 ஆமா. ஓகேவா, இந்த கொஷின்லாம் நீங்கள் தப்பானன்னு வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆர்கனைஸ்ட் ஆப்ரேஷன் சேவ் குர்மா, அ ஸ்பீஷியஸ் ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் ஆன் டேர்ட்டில்ஸ் வந்து ப்ராஜெக்ட் குர்மா அப்படிங்கிறது வந்து நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. த பியூரோ ஹேஸ் இட்ஸ் ஹெட் குவார்ட்டர் இன் நியூ டெல்லி, இதுவும் கரெக்டு தான். நியூ டெல்லி மட்டும் இல்லாமல் இன்னும் 5 ரீஜனல் ஆஃபீஸ் கூட வச்சுருக்காங்க. டெல்லி, கொல்கத்தா, மும்பை, சென்னை, ஜபல்பூர் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து 213. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலாக இட் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி அண்டர் WPAங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, அப்புறம் சேவ் குர்மா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர் மோஸ்ட்லி எங்கே இருக்கும், டெல்லியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரி முக்கியமான இதில் மோஸ்ட்லி டெல்லியில் இருக்கும்ல. ஸோ இப்படி தான் திங்க் பண்ணணும், இது டெல்லியாக தான் இருக்கும்னு சொல்லி நீங்கள் இது ரைட்டு தான் போடணும், இது ரைட்டு தான் போடணும். இந்த இடத்துல வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏரில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை வந்து இவங்களுக்கு அவார்டு கொடுக்கல, வேறு ஏதோ ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டில் செக் வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் 213 போடலாம். ஓகேவா, ஓகே. அகைன் இதெல்லாமே வந்து நீங்கள் ரைட்டாக கண்டிப்பாக போடக்கூடிய கேள்வின்னு நான் சொல்லலை. நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் சொல்கிறேன், அவ்வளோதான். Consider the following statements with reference to Animal Welfare Board of India. ஓகேவா, இட் இஸ் அ ஸ்டாட்டுட்டரி அட்வைசரி பாடி ஆன் அனிமல் வெல்ஃபேர் லாஸ். இது கரெக்டு தான், ஸ்டாட்டுட்டரி பாடி தான். ஆனால் வந்து இவங்க கொடுத்த மாதிரி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டுக்கு கீழே கிடையாது. ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்ட்டி டு அனிமல் ஆக்ட்ஸ், ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்ட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம போர்ஷனில் கொடுத்துருக்கோம்ல, ஆர்கனைசேஷன் அப்புறம் கன்சர்வேஷன் மெஷர்ஸு, இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் கீழே இதெல்லாம் முக்கியமான ஆர்கனைசேஷன். இது என்ன ஆக்ட் கீழே வருதுங்கிறதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆன்சர் வந்து ஒன்லி ஒன். இதில் தான் வந்து ஸ்ரீமதி ருக்மிணி தேவி அருண்டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெல் நோன் ஹியூமனிடேரியன் வந்து அவங்களோட இனிஷியேட்டிவ்னால தான் வந்து இது க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஓகே. 72 போயிடலாம். கோஸ்டல் ஜோன் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி. ஓகே சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி. ஓகே, இட் இஸ் கான்ஸ்டியூட்டட் அண்டர் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இது வந்து கரெக்ட் தான். ஜூ இருக்குது, வைல்ட் லைஃப் இருக்குது, ஸோ மோஸ்ட்லி கரெக்டாக தானே இருக்கும். ஓகே, எவ்ரி ஜூ இந்த கண்ட்ரிஸ் ரெக்வயர்ட் டு அப்டெயின் ரெகக்னிஷன் ஃப்ரம் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி ஃபார் இட்ஸ் ஆப்ரேஷன். இதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இருக்க போகிறதில்ல, ரெண்டுமே ஈஸி ஸ்டேட்மெண்ட் தான், கரெக்டு. இப்போ இந்த கொஷினில் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி இதை வந்து நீங்கள் தேடி போய் படிச்சுக்கணும். ஓகேவா, ஓகே. 73rd த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டை பற்றி தான் கேள்வி. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா enacted the Environmental Protection Act 1986 under Article 253. இது வந்து கரெக்டு தான், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு, ரொம்ப பேசிக். ஓகேவா, the act was enacted in the wake of Chernobyl disaster that occurred on 26 April 1986. இது வந்து தப்பு. செர்னோபில் ரஷ்யாவில் இருக்குது, அதை வந்து பார்த்து அவேர் ஆகி நம்ம இங்கே போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக வந்து இது போபால் கேஸ் ட்ராஜடி இருக்குல்ல, போபால் கேஸ் ட்ராஜடி 1984. ஆக்சுவலாக சொல்ல போனால் போபால் கேஸ் ட்ராஜடியை பற்றி ஒரு சீரீஸ் வந்தது. ஐ திங்க் இட் சுட் பி நெட்ஃப்ளிக்ஸ் ஆர் அமேசான் ப்ரைம், ஐ எம் நாட் ஷுர். பார்த்திங்கன்னா ரயில்வே மென் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ போபால் கேஸ் ட்ராஜடி நடக்கும்போது அது பக்கத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனை எப்படி வந்து இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து மேனேஜ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி ஒரு சீரீஸாக இருக்கும். இட் வாஸ் அ குட் ஒன். உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஓகே, இப்போ உடனே நீங்கள் போய் அதை பார்க்கணுன்னுலாம் இல்லை, சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, டைம் இருந்தால் பாருங்கள், அவ்வளோதான். நத்திங் ரிலேட்டட் டு UPSC யூ கேன் ஃபைண்ட் இன் தட், ஜஸ்ட் ஃபார் அ டைம் பாஸ் யூ கேன் வாட்ச். த பர்பஸ் ஆஃப் த ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் டு இம்ப்ளிமெண்ட் த டெசிஷன்ஸ் ஆஃப் UN கான்ஃபரன்ஸ் ஆன் ஹியூமன் என்விரான்மெண்ட்.
அதுக்கு தான் வந்து இந்த ஆக்ட் யூஎன்இபி ஓட இது வந்து அந்த கான்ஃபரன்ஸில் போடுறதெல்லாம் நம்ம ஊரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் வந்து என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1986 கீழே கொண்டு வந்தோம். ஓகேவா? ஓகே 74 போயிடலாம். Consider the following statement. The first national forest policy in independent India took effect in 1988 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் பாலிசி 1988 தான் வந்துச்சா? அதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் பாலிசியே இல்லையா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு போட்டிருப்பீங்க. 1952 ஃபஸ்ட் இருக்குது. செகண்ட் எடிஷன் தான் பார்த்தீங்கன்னா 1988 வந்துருக்குது. காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி எழுதுகிற ஸ்டேட்மெண்ட்டு. The National Forest Policy of 1988 policy establishes a national board of forestry to monitor the spread of forest areas and management of forest cover. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டை பற்றி 2018 தான் ப்ரப்போசல் இருந்திருக்கு. 1988 இந்த மாதிரி ஒரு போர்டுக்கான ப்ரப்போசல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் வந்து இந்த கொஷின் தெரிலனாலும் தப்பாச்சுனாலும் பிரச்சனை இல்லை, இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ரீசெண்டாக இந்தியாவில் என்ன ஃபாரஸ்ட் பாலிசி இருக்குது, இதோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் விட்டுருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? 75 போயிடலாம். ஏர்பன் ஹீட் ஐலாண்ட்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஏர்பன் ஹீட் ஐலாண்ட்னா ஒன்றுமே இல்லை, சென்னை இருக்குது. சென்னையை சுற்றி ஒரு ரூரல் ஏரியாஸுக்கு இருக்குதுன்னு வைங்களேன். அந்த ரூரல் ஏரியாஸ்லாம் வந்து சென்னையோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், சென்னையில் பயங்கர அதிகமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரோடு இருக்கும், பில்டிங் இருக்கும், கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், மரம் கம்மியாக இருக்கும், வண்டி நிறையா ஓடிட்டுருக்கும், இண்டஸ்ட்ரி இருக்கும். நேச்சுரலாகவே அங்கே டெம்பரேச்சர் அதிகமாக தானே இருக்கும். ஏன்னா வந்து கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணிக்கிறோட ஸ்ட்ரக்சர்ஸும் இல்லை, ஹீட்டை எமிட் பண்ணுறதுக்கான சப்ஸ்டன்ஸும் இல்லை. ஏன்னா ஹீட் அப்சார்பராக இருக்குது எல்லாமே. ஸோ அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் ஆன்சர். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகே 76. Scientific Committee on Problems of Environment. Scope's primary function is ஸ்கோப்போட ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சரை அப்படியே ஆப்ஷன்ஸை படித்து பாருங்கள். டு அட்வைஸ் த யூஎன் மெம்பர்ஸ் ஆன் கீ என்விரான்மெண்டல் இஷ்யூஸு, டு ஸ்டடி ஆன் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆஃப் சயின்டிஃபிக் இன்வென்ஷன், டு டெவலப் சயின்டிஃபிக் ரிவ்யூஸ் ஆஃப் கீ என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா யூஎன் மெம்பர்ஸுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து கண்டிப்பாக படிச்சிருப்போம். இட் இஸ் ரிலேட்டட் டு யூஎன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகேவா? டு ஸ்டடி த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆஃப் சயின்டிஃபிக் இன்வென்ஷன்னா வந்து கொஷினில் என்ன போட்டிருக்காங்க, சயின்டிஃபிக் கமிட்டி ஆன் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து இம்பேக்ட் ஆஃப் சயின்டிஃபிக் இன்வென்ஷன் இருக்குது. ஸோ காமன் சென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பி தப்பு. அடுத்தது பாருங்கள், டு டெவலப் சயின்டிஃபிக் ரிவ்யூஸ் ஆஃப் கீ என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்னு கொஷினில் இருக்குது. இங்கே வந்து கீ என்விரான்மெண்டல் இஷ்யூவை ரிவ்யூ பண்ணுவாங்கன்னு இருக்குது. ஸோ இதை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சிருக்க வேணாம், ஆனால் நீங்கள் சி தான் போட்டு வரணும். இப்படி தான் உங்கள் திங்கிங் அலைன் ஆகிருக்கணும். ஓகேவா? இதோட மீதி இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஆன்சர் கீழே கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா இந்தியாஸ் அப்டேட்டட் நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். மறுபடியும் பார்த்திங்கன்னா NDCs, அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து சொல்லும்போதே இந்தியாவோட NDCs என்ன அப்படின்னு பார்க்க சொல்லியிருந்தோம்ல. இப்போது NDCஸ்ன்னு தனியாக இருக்குது. அப்புறம் COP26 வந்து UNFCCCயோட COP26 இந்தியா வந்து பஞ்சாமிரத் டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டார்கெட் வச்சுருந்தாங்க. அந்த டார்கெட்டுக்கும் NDCஸ்க்கும் என்ன வந்து லைட்டாக வேரியேஷன்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இட் எய்ம்ஸ் டு ரெடியூஸ் எமிஷன்ஸ் இன்டென்சிட்டி ஆஃப் இட்ஸ் GDP by 45% by 2030 ஃப்ரம் 2000 as the பேஸ் இயர்னு இருக்குல்ல. இது 2000 கிடையாது, 2005. இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஈஸி கொஷின் தான். It aims to achieve 50% of its energy capacity from renewable based energy sources by 2030. நான் சொன்ன டார்கெட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மனப்பாடமாக பண்ணியிருந்துருக்கணும் நீங்கள், அப்போ தான் இதை அட்டன் பண்ண முடியும். இது வந்து ஈஸி கொஷின் தான் ஆக்சுவலாக. இதை வந்து நீங்கள் 50% எனர்ஜி கெப்பாசிட்டி ஃப்ரம் நான் ஃபாசில் ஃபியூயல் சோர்ஸஸ்ன்னு தான் போட்டிருப்பாங்க, ரெனியூவபிள் எனர்ஜின்னு போட்டிருக்க மாட்டாங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஓகேவா? நான் ஃபாசில் ஃபியூயல் ஓகேவா? ரெண்டுத்துக்கும் மைனர் வித்தியாசம் இருக்குது, புரிஞ்சுதா? ரெனியூவபிள் எனர்ஜி வேறு, நான் ஃபாசில் ஃபியூயல் சோர்ஸஸ்ங்கிறது வேறு. ஓகேவா? ஸோ தேர்ட் வந்து இட் டார்கெட்ஸ் நெட் ஜீரோ எமிஷன்ஸ் பை 2070. இது கரெக்டு தானே? நிறைய கண்ட்ரீஸில் 2050 2060 கோல்லாம் வச்சுருக்காங்க. இந்தியா வந்து 2070 கோல் வச்சுருக்காங்க. சைனா வந்து 2060 கோல் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஹவு மெனி ஆஃப் த அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஒன்லி 1.
78 போயிடலாம். ஜஸ்ட் எனர்ஜி டிரான்சிஷன் ப்ரோக்ராம். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா வந்து COP26 அப்போ இதை ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து $100 பில்லியன் பெர் இயர் வந்து நீங்கள் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கும் லெஸ் டெவலப் கண்ட்ரிஸ்க்கும் நீங்கள் கொடுக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் அடாப்ஷன் அண்ட் கிளைமேட் மிட்டிகேஷன் இன் லெஸர் டெவலப்டு கண்ட்ரிஸ். அதுக்காக ஏன்னா வந்து ஹிஸ்டாரிக்கலி வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ்லாம் தே ஆர் மோர் பொல்யூட்டட். அவங்க தான் வந்து வேர்ல்டோட கார்பன் பட்ஜெட்டை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸை வந்து இப்போ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீயும் வந்து கார்பனை கம்மி பண்ணி எமிஷன்ஸை கம்மி பண்ணு, ரெனியூவலாக மாறுன்னு சொல்கிறாங்க. பட் பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் டெவலப்மெண்ட்டே பண்ணி முடிக்கல. நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க, நீங்கள் இப்போ ரிடக்ஷனுக்கும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுகிறீங்க. பட் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கும் லெஸர் டெவலப்ட்லேயுமே வந்து கோல் தான் வந்து ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக இருக்குது. அவங்க இப்போ தான் வந்து அவங்களுக்கு டெவலப்மெண்ட்னா என்னென்ன கண்ணில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள போய் நீ மறுபடியும் அதை டெவலப்மெண்ட்டை கம்மி பண்ணு, கோலை கம்மி பண்ணுலாம் சொல்லிட்டு இருந்தால் அவங்க ஊரில் எப்படி பாவர்ட்டி வந்து ரெடியூஸ் ஆகும், எப்படி ஜாப் கிடைக்கும்? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு காமன் பட் டிஃப்ரென்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வருது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு இந்த மாதிரி எனர்ஜி டிரான்சிஷன் டு ரெனியூவபிள் இந்த ஜேர்னி வந்து ஸ்மூத்தாக இருக்கணுங்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுதான் JETP. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், JETP aims to bridge the gap between developed and developing nations. சொன்னோமா? கரெக்டு. ஓகே, த ஃபஸ்ட்டு JETP வாஸ் அனௌன்ஸ்ட் அட் ஷரம் எல் ஷேக். இது வந்து எஜிப்தில் இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் COP27. இது வந்து நமக்கு தப்பு, 26 இல்லை, அது COP26 ஆஃப் UNFCCC. ஓகேவா? ஓகே, சவுத் ஆஃப்ரிக்கா, பங்களாதேஷ், வெனிசுலா ஆர் த ஃபஸ்ட் 3 கண்ட்ரிஸ். இது வந்து தப்பு. ஃபஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா, செகண்ட் இந்தோனேஷியா, தேர்ட் வியட்நாம். ஓகேவா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் இஸ் ஒன்லி ஒன். இது ஈஸி கொஷின் தாங்க, தெரிஞ்சிருக்கணும் எல்லாத்துக்குமே. கன்வென்ஷன் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ். அப்போ என்ன சொல்லியிருந்தோம்? இதுக்கு பேர் என்னது? பான் கன்வென்ஷன். இன்னொன்று இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. பாண்ட் சேலஞ்சுன்னு ஒன்று இருக்குது, BONNCHALLENG. பாண்ட் சேலஞ்சுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் டெசர்டிஃபிகேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான ஒன்று. இப்போ நீங்கள் அது உடனே போய் இந்த இடத்துல பாண்ட் கன்வென்ஷன்னா என்னென்னு தேடி பார்த்துக்கணும். பாண்ட் சேலஞ்ச் வேறு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, ஒரு கன்ஃபியூஷன் எலிமெண்ட் இருக்குது இந்த இடத்துல. ஓகேவா? CMS இஸ் த ஒன்லி குளோபல் இன்டர்கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ். இது கரெக்டு. அப்புறம் வந்து இட் இஸ் அன் என்விரான்மெண்டல் ட்ரீட்டி அண்டர் த ஏஜஸ் ஆஃப் UNEP. அப்பவே பார்த்துருந்தோம்ல, அதே தான். இது வந்து போத் 1 and 2. இதில் வந்து ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2 அப்படின்னு இருக்குது. ஷெட்யூல் 1 வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட்லி வந்து ட்ரேடெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் 2 வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கண்ட்ரி வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இதை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பீஷீஸ் வந்து இன்னுமே நல்லா சர்வைவ் ஆகும், அதோட ஹேபிட்டட் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஷெட்யூல் 2ல் வைப்பாங்க. ஓகேவா? ஸோ ஷெட்யூல் 2ஓட ட்ரேட் வந்து ரெஸ்ட்ரிக்டட் அந்த மாதிரி. ஷெட்யூல் 1 வந்து கம்ப்ளீட்லி பேண்ட் அந்த மாதிரி. ஸோ ஷெட்யூல் 1, 2ன்னு இருக்குது CMS கீழே, அது என்னென்னு பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்தது போயிடலாம். கார்ப்பரேட் ஆவரேஜ் ஃபியூயல் எஃபிஷியன்சி ஆர் எக்கானமி ரெகுலேஷன், கேஃப் ரெகுலேஷன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூயலோட எமிஷன்ஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதுதான் இது. இப்போ பார்த்திங்கன்னா தே ஆர் ப்ரைமர்லி டிசைன்டு ஃபார் ஆயில் கம்பெனிஸ் டு இன்க்ரீஸ் ஃபியூயல் எஃபிஷியன்சி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். த CAFE is the weighted average of emissions and fuel economy for the entire fleet sold in the country. இது வந்து கரெக்டு. பார்த்திங்கன்னா ஃபியூயல் எஃபிஷியன்சி வந்து அதுக்காக ப்ரைமரியாக டிசைன் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது கிடையாது, ஃபியூயல் எஃபிஷியன்சிக்கு மட்டும் கிடையாது. இது வந்து ஓவரால் கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸை வந்து கம்மி பண்ணோம் கார்லேருந்து அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஓவரால் ஃபியூயல் எஃபிஷியன்சின்னு இருக்குல்ல, அது வந்து தப்பு. இன்க்ரீஸ் ஃபியூயல் எஃபிஷியன்சி கிடையாது, கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸை வந்து கம்மி பண்ணுறது தான் வந்து கேஃப் ரெகுலேஷன்ஸோட முக்கியமான ஒர்க்கு. ஓகேவா? They are first notified in 2017 by the Union Ministry of Petroleum and Natural Gas அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து 2017 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்டர் எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் 2001. ஐ ரிப்பீட், யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் 2017 அண்டர் த எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் ஆஃப் 2001 அப்போ தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. தே அப்ளை டு பெட்ரோல், டீசல், LPG அண்ட் CNG வெஹிக்கிள்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தா தேர்ட் வந்து தப்பு. த எக்ஸிஸ்டிங் லிமிட் ஃபார் ஆவரேஜ் CO2 எமிஷன்ஸ் ஹேப்பன்ஸ் டு பி 100 கிராம் பெர் கிலோமீட்டர்னு இருக்குது. இது வந்து தப்பு. இந்த டேட்டாலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா?
ஓகே, ஆன்சர் இஸ் ஒன்லி ஒன். ஸோ நானும் ஃபஸ்ட்டு இந்த இது பார்த்து ஃபியூவல் எஃபிஷியன்சிக்காக கரெக்டுன்னு சொல்லி போட்டேன். அது தப்பு. ஆக்சுவலாக ஃபியூவல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கானது கிடையாது, கார்பன் எமிஷனை கம்மி பண்ணுறதுக்கானது. ஓகேவா? ஓகே, 81 போயிடலாம். குளோபல் மீத்தேன் பிளட்ஜ். ஓகே, இதை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஸு, யூரோப்பியன் யூனியன், இவங்க 2 பேர் ஸ்டார்ட் பண்ண இனிஷியேட்டிவ் தான் இது. இந்தியா வந்து இதோட பார்ட்டு கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்தியாவில் வந்து அக்ரிகல்ச்சர் மூலமாக மீத்தேன் எமிஷன்ஸ் நிறையா இருக்குது. இந்த பிளட்ஜை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சரில் பெரிய இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி இந்தியா வந்து இதில் மெம்பராக இல்லை இப்போதைக்கு. ஓகேவா? பட் ஸ்டில் வந்து இந்தியா வந்து டாப் 5 மீத்தேன் எமிட்டர்ஸில் நம்ம ஒருத்தங்களாக தான் இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்ப்போம். இட் எய்ம்ஸ் டு கலெக்டிவ்லி ரெடியூஸ் மீத்தேன் எமிஷன்ஸ் பை அட்லீஸ்ட் 30% பிலோ 2020 லெவல்ஸ் பை 2030. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இட் வாஸ் லான்ச்ட் அட் COP26 UNFCC இன் கிளாஸ்கோ, ஸ்காட்லாண்ட். கரெக்டு. இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. லெட் பை யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் யூரோப்பியன் யூனியன். ஓகேவா? இந்தியா டிட் நாட் சைன் இட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கன்சர்ன்ஸ் ஓவர் ட்ரேட், ஃபார்ம் அண்ட் லைஃப் ஸ்டாக் செக்டார். கரெக்டு தானே? லைஃப் ஸ்டாக் செக்டாரில் எப்படி இது வருது, மீத்தேன் எமிஷன்ஸ் வருது, டைஜஷன் ப்ராசஸ் ஆஃப் கேட்டில் அதில் வருது. ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஃபீல்டு வந்து தண்ணியில் எந்நேரமும் இருக்கிறதுனால அங்கே வந்து மீத்தேன் எமிஷன்ஸ் மைக்ரோப்ஸ் மூலமாக அதிகமாக நடக்குது. ஸோ இதனாலலாம் வந்து இந்தியா சைன் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தான். ஆல் த 3. இட் இஸ் அன் ஈஸி கொஷின். 82. Okay, how many of the above do not require? Okay, do not require public consultation under environment impact assessment rules. EIA rules வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆக்ட் கீழே வந்திருக்குன்னா EPA 1986, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கீழே தான் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டுன்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங், ஸ்கோப்பிங், அப்புறம் ரிப்போர்ட் சப்மிஷன், அப்புறம் பப்ளிக் கன்சல்டேஷன், இந்த மாதிரி சில ப்ராசஸ்லாம் இருக்குது. இந்த பப்ளிக் கன்சல்டேஷன் என்னென்னா வந்து எந்த லொக்காலிட்டியில் ஒரு ப்ராஜெக்ட் வருதோ அந்த லொக்கேஷனில் இருக்கிற பப்ளிக்கெல்லாம் ஒரு டேட் கொடுப்பாங்க. பப்ளிக் வந்து அங்கே போய் உட்காந்து கன்சர்ன்ஸ் தெரிவிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்தால் இது பாதிப்பு இருக்குது எங்களுக்கு, இதை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இல்லை இது வரக்கூடாது, இந்த மாதிரி கருத்து தெரிவிக்கிறதுக்கு தான் பப்ளிக் கன்சல்டேஷன்ட்டு. இந்த என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டில் வந்து ஓல்டு ரூல்ஸ் ஒன்று இருந்துச்சு, நியூ ரூல்ஸ் ஒன்று இருக்குது. அந்த நியூ ரூல்ஸுக்கும் ஓல்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? பப்ளிக் கன்சல்டேஷன் பீரியடெல்லாம் குறைச்சிருக்காங்க நியூ ரூல்ஸில். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் டு நாட் ரெக்வயர்னு கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்ஸு, அப்புறம் வந்து போர்ட்ஸ் அண்ட் ஹார்பர் டீலிங் இன் ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து ரோடு, ஹைவே, டோல் பிளாசஸ். இது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் டு நாட் ரெக்வயர் பப்ளிக் கன்சல்டேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர். ஓகேவா? இது வந்து மூணுமே வந்து எக்ஸம்ஷன்ஸ், சில எல்லா இதுக்குமே ஒரு எக்ஸப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்கள்ல. சப்போஸ் வந்து செக்யூரிட்டி பர்பஸு, இந்த மாதிரி சில இதுக்கெலாம் வந்து ஃபாரஸ்ட் ரூல்ஸ்லேருந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்றாங்க ஈஸியாக. ஸோ அந்த மாதிரி வந்து இது மூணுமே வந்து இந்த ரூல்ஸ் கீழே எக்ஸம்ட் ஆகிருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் செக்டார்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து இதுக்கெல்லாம் எக்ஸம்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரியலனாலும் இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் உங்கள் நாலேஜ். ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பப்ளிஷர்ஸ் த குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ். இது ஈஸி கொஷின் தான். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டே தான் இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, 84. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ராட்டர்டாம் கன்வென்ஷன். ராட்டர்டாம் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ப்ரியர் இன்ஃபார்ம்டு கன்சென்ட் அப்படிங்கிறது தான் வந்து இதோட கீவேர்டு. இட் இஸ் அ மல்டிலேட்டரல் ட்ரீட்டி டு ப்ரமோட் shared responsibilities in relations to importation of hazardous chemicals. இது கரெக்டு. The movement of hazardous chemicals listed in Annex 3 are subject to prior informed consent procedure. இது கரெக்டு. அப்புறம் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் ஒன்லி அலவுட் இஃப் ஸ்டேட் ஆஃப் இம்போர்ட் ஹேஸ் கன்சென்டன்ட் டு த ஃபியூச்சர் இம்போர்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கெமிக்கல். கரெக்டு தானே? இப்போ ஒரு இம்போர்ட் ஸ்டேட் வந்து பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் இன்னொரு ஸ்டேட்டால் அங்கே அனுப்ப முடியும். ஓகேவா? ஸோ இது கரெக்டு. அப்புறம் வந்து இட் கவர்ஸ் கெமிக்கல்ஸ் இம்போர்ட்டட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும் எக்ஸப்டன் கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ்க்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஹசார்டஸ் வேஸ்ட்டை வந்து நீங்கள் வேறு கண்ட்ரிக்கு அனுப்புறீங்கன்னா அது வந்து இந்த கன்வென்ஷனுக்கு கீழே கவர் ஆகாது. ஓகேவா? அகைன் இந்த 4th கொஸ்டின் வந்து நிறைய பேர் ரைட் போட்டிருப்பாங்க, தப்பு போட்டிருப்பாங்க. அது ஒன்றும் மேட்ரு கிடையாது, இப்போ லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளைமேட் நியூட்ரல் நவ் இனிஷியேட்டிவ் ஆஃப் UNFCCC. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் அப்படியே இந்த ஆப்ஷன்ஸை படித்து பாருங்கள். இப்போனா என்னன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கவே வேணாம். கிளைமேட் நியூட்ரல் நவ் அப்படின்னா என்ன தெரிஞ்சிருக்குது? கிளைமேட்டை வந்து அதாவது கார்பன் எமிஷன்ஸை வந்து பொல்யூட்டன் வந்து கம்மி பண்ணணும், அப்புறம் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை கம்மி பண்ணணும், குளோபல் வார்மிங்கை கம்மி பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து இப்போ இருக்கிற லெவல்லே மெயின்டைன் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான
ஒரு டேர்மாக இருக்குது கிளைமேட் நியூட்ரல். நம்ம இப்போ இதை அப்படியே படிங்களேன். சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் ஃபார் நான் பார்ட்டிஸ் டு த கன்வென்ஷன். ஓகே, சர்டிஃபிகேஷனை பற்றி இங்கே எதுவும் போடல. அண்ட் இனிஷியேட்டிவ் டு ஆக்ட் நவ் இன் ஆர்டர் டு அச்சீவ் அ கிளைமேட் நியூட்ரல் வேர்ல்டு பை 2030. கிளைமேட் நியூட்ரல் வேர்ல்டு பை 2030ங்கிறது வந்து அப்படி ஒரு டேர்ம்ஸ் வந்து நம்ம எங்கேயுமே படித்ததில்லை. 2050 2070 படிச்சிருக்கோம். 2030 வந்து டூ இயர்லியாக இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் பி எலிமினேட் பண்ணுங்கள். சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் பேஸ் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ். பார்த்தீங்கன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட்லேயோ இல்லை வந்து யூஎன்எஃப்சிசிசிலையோ இந்த மாதிரி நம்ம படித்ததில்லை. என்டிசிஸ் கம்ப்ளீட் பண்ணால் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் தராங்க அப்படிங்கிறது நம்ம படித்ததில்லை. அடுத்தது பாருங்கள், அண்ட் இனிஷியேட்டிவ் டு ப்ரமோட் வாலண்டரி யூஸ் ஆஃப் கார்பன் மார்க்கெட் மெக்கானிசம். கார்பன் மார்க்கெட் நியூஸில் இருந்துகிட்டே இருக்குது. ஓகேவா, கிளைமேட் நியூட்ரல் நவுல முக்கியமான பார்ட் வந்து கார்பனு, அப்புறம் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸு, குளோபல் வார்மிங் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிறது டி. எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கிளைமேட் நியூட்ரல் நவ் இனிஷியேட்டிவ் என்னென்னு தெரியாது. பட் வந்து ஆப்ஷன்ஸை படித்து பார்த்து எது மோஸ்ட் ரேஷனலாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஆன்சர் போடணும். ஓகேவா, என்விரான்மெண்ட், எக்கானமி நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து எல்லாம் படித்ததுலேருந்து கேள்வி வர போகிறதில்ல. இந்த மாதிரி பாதி வந்து பவுன்சர்ஸாக தான் வரும். அந்த இடத்துல நீங்கள் வந்து கூல் லூஸ் பண்ணாமல் பொறுமையாக கொஷினை படித்து பார்த்து அதுலேருந்து ஆன்சர் எப்படி டிரைவ் பண்ணுங்கிறத இந்த வித்தையாக கற்றுக்கோங்க. இதனால தான் வந்து வருஷம் எல்லோரும் கிளியர் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேவா, எல்லாமே படித்ததை வச்சு கிளியர் பண்ணுறது இல்லை. ஓகே, த பலர்மோ கன்வென்ஷன் ரீசெண்ட்லி சீன் இன் த நியூஸஸ். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்நேஷ்னல் ஆர்கனைஸ்ட் க்ரைம் தான். இந்த ஒரு கொஷின் வந்து அவுட் ஆஃப் போர்ஷன் போயிருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஓஷன் தெர்மல் எனர்ஜி இன் இந்தியா. ஓஷன் தெர்மல் எனர்ஜினா பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டருக்கும் அப்புறம் வந்து மேலே இருக்கிற வார்ம் வாட்டர் இது ரெண்டுத்துக்கும் ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை வச்சு எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்களா, அதுதான் ஓஷன் தெர்மல் எனர்ஜி. தெர்மல்னால் டெம்பரேச்சர், ஞாபகம் வச்சுக்கோங்க. தெர்மல்னால் டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வச்சு எடுக்கிறாங்க. ஓஷன் தெர்மல் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ் பை ஹார்னஸிங் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கோல்டு கரண்ட் அண்ட் வார்ம் கரண்ட். ஓகே, இது கரண்ட் கிடையாது, கோல்டு வாட்டர் அண்டர் கிரவுண்டில் இருக்கும்ல அதுக்கும், அப்புறம் வந்து வார்ம் வாட்டர் மேலே சர்ஃபேஸில் இருக்கும்ல அதுதான். வார்ம் கரண்ட் கிடையாது, வார்ம் வாட்டரும் அப்புறம் வந்து கோல்டு வாட்டரும் தான். ஓகேவா, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு தப்பு. இந்தியாஸ் ஃபஸ்ட் ஓஷன் தெர்மல் எனர்ஜி பிளான்ட் இஸ் பீங் இம்ப்ளிமெண்டட் இன் கவரட்டி இன் லக்ஷத்வீப். இது கரெக்டு தான். அடுத்து வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி இஸ் த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஃபார் த பிளான்ட். இதுவும் கரெக்டு தான். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி நியூஸில் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் பி. இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் ஆன்சர் கீழே டீட்டெயிலாக இருக்குது. 88 போயிடலாம். ஹவு மெனி ஆஃப் த அபவ் கண்ட்ரிஸ் ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் குளோபல் டைகர் ஃபோரம். பார்த்திங்கன்னா டைகர் வேர்ல்டு கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு 13 கண்ட்ரிஸ் இருக்குது. அதில் எல்லா கண்ட்ரிஸ்க்குமே குளோபல் டைகர் ஃபோரம்லேயும் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து கம்போடியா மட்டும்தான். ஸ்டில் இட் இஸ் கன்ஃபியூசிங். நம்ம இந்தோனேஷியா, மலேசியா இது எல்லாமே போடலாம். பட் வந்து கம்போடியா வந்து கண்டிப்பாக டைகர் ரேஞ்ச் கண்ட்ரி அப்படின்னு தெரிஞ்சதுனால நான் வந்து இது கரெக்டாக போட முடிஞ்சது என்னால். ஸோ ஆன்சர் ஒன்லி ஒன் தான். பட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் ஸ்டில் உங்களோட திங்கிங் வந்து கரெக்டாக அலைனாக இருக்கா கொஷினுக்கு தகுந்த மாதிரிங்கிறது தான் முக்கியம். அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சரியாக தெரியாமல் கூட போகலாம். பட் வந்து ஏதாவது ஒரு வைல்டு கெஸ்ட்டில் கம்போடியா நம்ம பார்த்துருக்கோமே, பங்களாதேஷ், இந்தியா, கம்போடியா அப்படின்னு படிச்சிருப்போம்ல. ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் வந்து ஹவு மெனி ஆஃப் த அபவ் கண்ட்ரிஸ் ஆர் மெம்பர்ஸ் பார்க்கும்போது கம்போடியா கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கம்போடியா போடணும். இது மீதி 3 கண்ட்ரிஸும் பார்த்திங்கன்னா வேறு ஒரு டைகர் இனிஷியேட்டிவில் மெம்பராக இருக்காங்க. ஸோ அதை கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதோட கீ நியூஆன்சஸ் வந்து நம்மளோட பிடிஎஃப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ 89 போயிடலாம். கோகோயோக் டிக்ளரேஷன் இஸ் அசோசியேட்டட் வித். ஸோ இது வந்து எனக்குமே நியூ லேர்னிங் தான். இது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை பற்றி தான் குறிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1974 வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்காக. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை பற்றி ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் வந்து இந்த டிக்ளரேஷனில் தான் ஃபஸ்ட்டு போயிருக்கு. ஓகேவா, ஓகே. கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் அப்போயே சொல்லியிருந்தோம்ல. இப்போ நம்ம பண்ணுற கன்வென்ஷனல் அக்ரிகல்ச்சர் வந்து ஃபுல்லாக கெமிக்கல் பேஸ்டு. ஸோ வந்து அதிலேருந்து நம்ம கிளைமேட் நியூட்ரலாக கிளைமேட் ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சராக மாறணும். ரிசோர்ஸ் யூஸ்லேருந்து ஃபெர்டிலைசர் யூஸ், இன்புட் காஸ்ட் எல்லாத்தையும் கம்மி பண்ணணும். அதை நோக்கி போகிறது தான் கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர். இப்போ அது பாருங்கள், அடாப்டிங் அண்ட் பில்டிங் ரெசிலியன்ஸ் ஆஃப் கிராப்ஸ் லைஃப் ஸ்டாக் டு கிளைமேட் சேஞ்ச். கரெக்டாக, கரெக்ட். சஸ்டைனபிளி இன்க்ரீசிங் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி, இதுவும் கரெக்டு. அப்புறம் வந்து ரெடியூசிங் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ், 3மே கரெக்டாக. இது வந்து ஒரு பிஒய்க்யூ. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குது. 1 2 3. ஓகே, அடுத்தது என்னது இருக்குது, சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன். ஓகே, இப்போ வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ரைஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஒரு சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் 2 இருக்குது. அதில் வந்து நீங்கள் ரெண்டோட டிஃப்ரென்ஸும் என்னங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இப்போ சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன்னா என்னென்னு இப்போ பார்ப்போருங்க. சீட் ரெக்குயர்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு தான். ரெடியூஸ்டு மீத்தேன் ப்ரொடக்ஷன், இது கரெக்டு தான். ரெடியூஸ் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன், இதுவுமே கரெக்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் பேடி கல்டிவேஷனை விட இது டிஃப்ரெண்ட்டான மெத்தட்.
மெத்தடு. இது வந்து பார்த்திங்கன்னா சீடை வந்து நல்லா வைட்லி ஸ்பேஸ்டாக வந்து சீடை பிளான்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து எந்நேரமும் வாட்டரில் இருக்காது, வாட்டரை வந்து வேணுங்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவாங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன், இரிகேஷனுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் கம்மியாகுதா. ஸோ தண்ணி தேங்குற லெவல்ஸ் வந்து அது கம்மியாக என்ன ஆகும், மீத்தேன் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும். ஓகேவா. ரெடியூஸ் சீட் ரெக்யர்மெண்ட், இதுவுமே கரெக்ட் தான். ஏன்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு, அதுக்கு வந்து சீட்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும், ஏன்னா வந்து நிறைய பிளான்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகும். ஸோ இப்போ வந்து சீட் ரெக்யர்மெண்ட் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா வந்து இவங்க வைடாக ஸ்பேஸ் விட்டு நல்லா பிளான்ட் க்ரோத்துக்கு நல்லா ஸ்கோப் கொடுக்குறாங்க. ஸோ வந்து ரூட்டும் அதிகமாக நல்லா போகும், ஈல்டும் அதிகமாக இருக்கும். இதுதான் சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன். இது வந்து ஆப்ஷன் 1 2 3 தான். ஓகேவா. ஓகே, 92 போயிடலாம். ஜீரோ டில்லேஜ் அக்ரிகல்ச்சர். ஜீரோ டில்லேஜ்னால் ஒன்றுமே இல்லை, அக்ரிகல்ச்சர் நிலத்தை வந்து மெக்கானிக்கலாக வந்து அவங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் அப்படியே விட்டுறது ஜீரோ டில்லேஜ். ஓகேவா. ஜீரோ டில்லேஜ்னால் வந்து மண்ணை வந்து நீங்கள் தோண்டி இந்த மாதிரி மேலே உழுதல் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, அதெல்லாம் செய்யாமல் அப்படியே பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் கிராப் வந்து அப்படியே இருக்கும் கிராப் ஃபீல்டில். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து மாய்ஸ்சர் ரிட்டன்ஷனுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் வந்து சாயில் ஆர்கானிக் கார்பனை அப்படியே தக்க வச்சுக்கும் ஆல்ரெடி இருக்கிற கிராப்ஸ் எல்லாம், கிராப் ரெசிடியூலாம். அதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ். பாருங்கள் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, சோயிங் ஆஃப் வீட் வித்தவுட் பர்னிங் த ரெசிடியூ ஆஃப் ப்ரீவியஸ் கிராப். இது கரெக்டு தான். ஓகேவா. வித்தவுட் த நீட் ஆஃப் நர்சரி ஆஃப் ரைஸ் சாப்ளிங்ஸ் டைரக்ட் பிளான்டிங் ஆஃப் சீட்ஸ் இன் த வெட் சாயில் இஸ் பாசிபிள். இதுவுமே கரெக்டு தான். ஓகேவா. ஏன்னா வந்து நம்ம டைரெக்டாக வந்து சீட்ஸை போட்டுருவோம். முன்னாடி வந்து அப்படி பண்ண மாட்டோம், டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து டைரக்ட் பிளான்டிங்கை கூட பண்ணலாம் ஜீரோ டில்லேஜ் அக்ரிகல்ச்சர் கீழே. அப்புறம் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் இஸ் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன்னா ஒன்றும் இல்லை, கார்பனை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிற சிங்க், கார்பன் சிங்க் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் இன் சாயில். ஸோ ஆன்சர் இஸ் 1 2 3. ஈஸி கொஷின் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில். வை டஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரமோட் தி யூஸ் ஆஃப் நீம் கோட்டட் யூரியா இன் அக்ரிகல்ச்சர். ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக இது கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா, யூரியா வந்து சப்சிடைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபார்மர்ஸுக்கு கொடுக்குறோம். ஹைலி சப்சிடைஸ்டு ப்ராடக்ட்டு, அதோட ரேட்டு எவ்வளவோ இருக்கும், கவர்மெண்ட் வந்து பயங்கரமாக குறைச்சி ஃபர்டிலைசர் கம்பெனிக்கு சப்சிடி கொடுத்து அப்போ தான் வந்து ஃபார்மர்ஸுக்கு கம்மி ரேட்டுக்கு யூரியாவை கொடுக்குறாங்க. யூரியா தான் வந்து இந்தியாவிலே ஹையஸ்ட் யூஸ்டு ஃபர்டிலைசர் கூட. அதை ஏன் நீம் கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீம் கோட்டிங் ஸ்லோஸ் டவுன் த ரேட் ஆஃப் டிசல்யூஷன் ஆஃப் யூரியா இன் த சாயில். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் த ஃபர்டிலைசர் வந்து சிம்பிளி வேஸ்டட், வாஷ்ட் அவே. தண்ணி ஊற்றி ஃபர்டிலைசரும் போட்டிங்கன்னா தண்ணி வந்து அதை அடிச்சுட்டு போயிடும். ஸோ வந்து 70% ஃபர்டிலைசர் வேஸ்ட் தான் ஆகிட்டு இருக்குது. பட் நீம் வந்து யூரியாவில் கோட் பண்ணிட்டீங்கன்னா வந்து அது வந்து ஸ்லோவாக தான் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகும், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரைமரி பர்பஸ். ஓகேவா. ஸோ இதோட சேர்ந்து இன்னொரு பர்பஸும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்சிடைஸ்டு யூரியா, ரொம்ப கம்மி விலைக்கு கிடைக்கிற யூரியா வந்து நம்ம ஃபார்மர்ஸ் வெல்ஃபேருக்காக பண்ணிகிட்டு இருக்கோம். பட் நிறைய இடத்துல என்ன ஆகுது, அதை வந்து இண்டஸ்ட்ரி யூஸுக்கு டைவர்ட் பண்ணிடுறானுங்க. ஸோ அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீமை கோட் பண்ணி விட்டுறாங்க யூரியாவில். ஸோ அப்படி பண்ணிட்டா இண்டஸ்ட்ரிக்காரங்களால் அதை யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுக்காக தான் நீம் கோட்டிங் இன்னொரு பர்பஸ். ஓகேவா. 94 போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங். இன் ஹவு மெனி ஆஃப் த ஃபாலோயிங் அபவ் ஆர் ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்ஸ் யூஸ்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு ஒன்லி ஆல் 4 போட்டு வந்துருங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகலை, ஆல் 3 தான் ஆன்சரு. பார்த்திங்கன்னா வந்து லூப்ரிகன்ஸுக்கு வந்து இது பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறாங்க. பட் ஸ்டில் வந்து நீங்கள் எப்படி திங்க் பண்ணணும் இந்த மாதிரி இடத்துல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ மெஜாரிட்டி பீப்புள் இதுக்கு ஆல் 4 தான் போடுவாங்க. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஆல் 2 3 2லாம் போட்டு வந்தீங்கன்னா ஒரு சில கொஷின் ரைட் ஆகலாம், பட் நிறையா கொஷின் தப்பாயிரும் உங்களுக்கு. ஓகேவா. இந்த பேட்டர்ன் நான் சொன்னேன்னு நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம், ப்ரீவியஸ் இயர் கொஷினை நீங்களே அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு பேட்டர்ன் டெசிஷனுக்கு வாங்க. ஓகேவா. 95. Consider the following activities. How many of the above activities are often considered and discussed for carbon capture and sequestration? CCUS டெக்னாலஜின்னு சொல்லுவாங்கள்ல. நீங்கள் இப்போ உடனே CCUS டெக்னாலஜிஸில் என்னென்ன டெக்னாலஜியில் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. CCUSனால் ஒன்றும் இல்லை, கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ். அதாவது இந்தியாவில் வந்து இந்தியா வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்ஃபியரில் நம்ம நிறைய எமிட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுலேருந்து அட்மாஸ்ஃபியர்லேருந்து எடுத்து எப்படி நம்ம தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்புறம் செகண்ட் பாயிண்ட் வந்து சேஃபாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து எப்படி வேறு சில இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு, பயாலஜிக்கல் பர்பஸ், கெமிக்கல் பர்பஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது, அதுதான் வந்து CCUS, கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பாருங்கள். ஸ்ப்ரெட்டிங் ஃபைன்லி கிரவுண்ட் பசால்ட் ராக் ஆன் ஃபார்ம் லேண்ட்ஸ் எக்ஸ்டென்சிவ்லி. ஸோ இது வந்து கரெக்டு தான். ஃபார்ம் லேண்ட்ஸில் வந்து பசால்ட் ராக் வைடாக தூவி விட்டிங்கன்னா அது வந்து கார்பனை கேப்சர் பண்ணி வச்சுக்கும், இது கரெக்டு தான். இன்க்ரீஸிங் த ஆல்கலினிட்டி ஆஃப் ஓஷன்ஸ் பை ஆடிங் லைம், இதுவுமே கரெக்டு தான். இது வந்து என்ஹான்ஸ்டு ஓஷன் ஆல்கலினைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு மெத்தடு தான். கேப்சரிங் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ்டு பை வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பம்பிங் இட் இன்டூ அபேண்டட் சப்டரேனியன் மைன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கார்பனேட்டட் வாட்டர்ஸ். இது மூணுமே வந்து கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் ஸ்டோரேஜோட மெத்தட்ஸ் தான். ஓகேவா. இது இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்டுங்க, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது.
96 போயிடலாம். among the following which one of the most important anthropogenic source of both methane and nitrous oxide? ஸோ கண்ணை மூடிட்டு போட்டலாம். ரைஸ். மீத்தேன் வந்தாலே ரைஸ் எஃபிஷியன்ஸை வந்து நான் கண்டிப்பாக படிச்சுட்டே இருக்கும். ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன் ரெண்டுமே அதிகமாக விடுறது வந்து ரைஸ் தான். ஓகேவா. ப்ளூ கார்பன்னா என்ன? கார்பன் கேப்சர்ட் பை ஓஷன்ஸ் அண்ட் கோஸ்டல் ஈகோசிஸ்டம். இது இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பிஒய்க்யூ தான். இதில் நீங்கள் வந்து ஒழுங்காக படிச்சிருந்தீங்க, சிசியூஎஸ் டெக்னாலஜிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்து வச்சுருந்தீங்கன்னா இந்த கொஷின் அட்டன் பண்ணலாம். இந்த கொஷின் முன்னாடியே கேட்டிருந்தாங்கன்னா இதை நீங்கள் படித்து வச்சுருந்தீங்கன்னா, இது வந்து ஒரு கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் மெத்தட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா சைடில் இது 3 படிச்சிருப்பீங்க. ஓகேவா. இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஷினோட பவர். ஒன்று படித்து வச்சுருந்தீங்கன்னா அதோட ரெஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக அடுத்த 2 வருஷத்தில் வரும். ஓகேவா. கார்பன் கேப்சர்ட் பை ஓஷன்ஸ் அண்ட் கோஸ்டல் ஈகோசிஸ்டம். இது மட்டும் இல்லாமல் பிங்க் கார்பன், வைலட் கார்பன், கிரே கார்பன், பிளாக் கார்பன், ப்ரௌன் கார்பன், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறது நீங்கள் அடித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. இது வந்து ஓஷன்ஸ், கோஸ்டல் ஈகோசிஸ்டம் அது மட்டும் இல்லை, மேங்க்ரோவ்ஸு, மார்ஷ்லேண்டு, லகூன்ஸு, இந்த மாதிரி ஓஷன் ரிலேட்டட், வாட்டர் ரிலேட்டட் ஈகோசிஸ்டம்ஸ் எல்லாத்துலேயும் சேவ் பண்ணியிருக்கிற கார்பன் எல்லாமே பார்த்திங்கன்னா கார்பன் ப்ளூ கார்பன் தான். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நேச்சுரல் கார்பன் சிங்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓஷன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்த்ரோபோஜெனிக்காக எமிட் பண்ணுற ஹீட்டில் 90% ஹீட் ஓஷன் தான் சேவ் பண்ணி வச்சுருக்குது. அப்புறம் 25% ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு நம்ம எமிட் பண்ணுறது எல்லாமே ஓஷன் தான் சேவ் பண்ணி வச்சுருக்குது. ஓகேவா. ஸோ அது அதிகமாக என்ன ஆகும்? நம்ம போன வாட்டி என்ன பார்த்தோம்? ஓஷன் அசிடிஃபிகேஷன் ஒன்று படித்தோம்ல, ஓஷன் அசிடிஃபிகேஷனுக்கு லீட் ஆகும். ஓகேவா. ஓகே, 98 போயிடலாம். which of the following statements are correct about deposits of methane hydrate? ஓகே, இப்போது சாலிட் ஐஸ் இருக்குல்ல, சாலிட் ஐஸ் என்னன்னு சொல்லுவோம்? அது வந்து பார்த்திங்கன்னா அது CO2 தான், அது வேறு எதுவுமே கிடையாது. CO2 தான் வந்து சாலிட் ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அந்த இதாக இருக்குது. ஓகே, மீத்தேன் ஹைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா மீத்தேனே வந்து அடியில் கோல்டு டெம்பரேச்சர்ஸில் ஒரு சாலிட் மாதிரி வந்து சேவ் ஆகிருக்கும் கடலுக்கு அடியில். ஓகேவா. டீப் டெம்பரேச்சர்ஸில். ஸோ அப்போ வந்து குளோபல் வார்மிங் அதிகமாக என்ன ஆகும்? கிளேஷியர்ஸ்லாம் மெல்ட் ஆகும், அடியில் வாட்டர்லாம் வந்து நிறையா வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும்ல ஐஸ்லேருந்து வெளியே. ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகும்? மீத்தேன் எமிஷன் வந்து வெளியே வரும். ஸோ அதான் கொஷின். இப்போது மீத்தேன் ஹைட்ரேட்டுங்கிறது குளோபல் வார்மிங் மை ட்ரிகர் ரிலீஸ் ஆஃப் மீத்தேன் கேஸ் ஃப்ரம் தீஸ் டெபாசிட்ஸ். இது கரெக்டு தான். லார்ஜ் டெபாசிட்ஸ் ஆஃப் மீத்தேன் ஹைட்ரேட் ஆர் ஃபவுண்ட் இன் ஆர்டிக் தந்த்ரா அண்டர் த sea floor. இது கரெக்டு தான். மீத்தேன் இன் அட்மாஸ்பியர் ஆக்சிடைசஸ் இன்டு கார்பன் டை ஆக்சைடு ஆஃப்டர் டிகேட் ஆர் 2. இது வந்து பேசிக் ஸ்டேட்மெண்ட் தான். மீத்தேன் வந்து எப்படி வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகுது அட்மாஸ்பியர்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆக்சிடைசஸ் இன்டு கார்பன் டை ஆக்சைடு. இதுதான் ப்ராசஸ்ஸு. ஓகேவா. இப்படி தான் வந்து மீத்தேன் அட்மாஸ்பியர்லேருந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் D 1, 2 and 3. இது வந்து ஈஸி கொஷின் தான் அகைன். ஓகே, 99 போயிடலாம். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? ஓகே, அக்ரிகல்ச்சரல் சாயில் ரிலீஸ் நைட்ரஜன் ஆக்சைடு இன்ட்டு என்விரான்மெண்ட். கண்டிப்பாக கரெக்டு. கேட்டில் ரிலீஸஸ் அமோனியா இன்ட்டு என்விரான்மெண்ட். இதுவும் கண்டிப்பாக கரெக்டு. பார்த்திங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சரல் சாயில்ஸ் ரிலீஸ் நைட்ரஜன் ஆக்சைடு சொல்லியிருக்காங்களே, 70% ஆஃப் N2O எமிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து தான் வருது. கேட்டில் ரிலீஸஸ் அமோனியா இன்ட்டு என்விரான்மெண்ட் பார்த்திங்கன்னா 80% ஆஃப் அமோனியா ப்ரொடக்ஷன் கேட்டில்லேருந்து தான் வருது. அப்புறம் பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி ரிலீஸஸ் ரியாக்டிவ் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் இன்ட்டு என்விரான்மெண்ட். இதுவுமே கரெக்டு தான். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எப்படி திங்க் பண்ணோன்னு நம்ம சொல்லியிருக்குது ஃப்ரேம் ஒர்க்கில். ஸோ 1, 2, 3 தான் போட்டு வரணும் மோஸ்ட்லி. ஸோ இது பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் ஆர் லொக்கேட்டட் இன் காவேரி பேசின். இப்போ காவேரி பேசின்னா காவேரி ரிவர் எக்ஸாக்டாக எது ஓடுதோ அது மட்டும்தான் கிடையாது. பேசின்னு கொடுத்துருக்காங்கல்ல, பேசின்னு கொடுக்குறனால என்ன பண்ணணும்னா காவேரியோட ட்ரிபியூட்டரிஸ் எங்கேருந்தெல்லாம் ஓடுதோ அதையுமே நீங்கள் காவேரி பேசினில் தான் சேர்த்துக்கணும். ஓகேவா. இப்போ நாகர்கோவில் நேஷ்னல் பார்க் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஓகேவா. ஸோ இது வந்து நேச்சுரலி வந்து காவேரி பேசினில் இருக்கும். பாப்பிகொண்டா நேஷ்னல் பார்க் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்குது. ஆந்திர பிரதேஷில் வந்து காவேரி கிடையாது. காவேரி வந்து பார்த்திங்கன்னா கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகான்னு தான் இருக்குது. ஓகேவா. ஸோ அப்படி பார்க்கும்போது 2 வராது. சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஈரோட்டில் இருக்குல்ல, நம்ம பார்த்துருக்கோம், இது தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்து இதில் வந்து காவேரியோட ட்ரிபியூட்டரி ரிவர் வந்து இதில் ஓடுது. சொல்லப்போனால் இதோட ரிவர் வந்து பவானி ரிவர் சத்தியமங்கலமில் ஓடுறது. ஓகேவா. இப்போ நாகர்கோவில் ரிவரில் வந்து நாகர்கோவில் நேஷ்னல் பார்க் வந்து டைரெக்டாக காவேரி பேசினில் இருக்குது. சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் வந்து ரிவர் பவானி, அதுவுமே வந்து காவேரியோட ட்ரிபியூட்டரி தான். ஸோ அதுவுமே வந்து காவேரி பேசினில் தான் இருக்குது. அப்புறம் வந்து கபினி ரிவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வயநாடு வைல்ட் லைஃப் சான்ச்சுரி வழியாக ஓடுது. ஓகேவா. வயநாடு வைல்ட் லைஃப் சான்ச்சுரி எங்கே இருக்குது? கேரளா. ஓகேவா. இப்போ இந்த நாகர்கோவில் நேஷ்னல் பார்க்கு, வயநாடு வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, அப்புறம் தமிழ்நாடு சேர்ந்த பந்திப்பூர், இது 3மே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கண்டிஜியஸ் ஏரியா மாதிரி தான். 3மே வந்து இந்த ட்ரை பார்டர் ஜங்ஷன் இருக்கும்ல, ஊட்டிக்கு மேலே பந்திப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு 3 ஸ்டேட்டும் பார்டர் ஷேர் பண்ணுது, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு. ஸோ அந்த மாதிரி நாகர்கோவில், வயநாடு, பந்திப்பூரும் பார்த்திங்கன்னா ஒரு சேர்ந்த ஒரு
சேர்ந்த ஒரு பெரிய பயோஸ்பியர் ரிசர்வோட ஒரு பார்ட்டு மாதிரி. ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1, 3 and 4. இது மட்டும் இல்லை, கர்நாடகாவில் வந்து பிஆர்டி ரிசர்வ் அப்படின்னு ஒன்று படிப்போம். பிஆர்டி ரிசர்வ் டைகர் ரிசர்வ் தான் பிஆர்டின்னு கொடுத்துட்டு இருப்பாங்க. அது என்னாச்சு 2023 வந்து பிஆர்டி ரிசர்வ் அப்படின்னு சொல்லி நான் படிச்சுட்டு போயிருந்தேன். பட் கொஷினில் வந்து பிலிகிரி ரங்கன் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃபார்மாக கொடுத்துட்டாங்க. அந்த ஃபுல் ஃபார்ம் தெரியாமல் நான் படித்த புக்கில் எல்லாத்துலேயுமே ஷார்ட் ஃபார்மாகவே படிச்சுட்டு போயிருந்தேன். ஸோ இதனால் அந்த கொஷினை வந்து என்னால் சரியாக போட முடியல. ஏதாச்சும் ஒரு ஷார்ட் ஃபார்ம் மாதிரி படித்து வச்சுருந்தீங்கன்னா வந்து அதோட ஃபுல் ஃபார்ம் என்னங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இந்த டெஸ்ட்டு போக இதே போர்ஷன்ஸில் இன்னொரு டெஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு அகாடமியோட விஷனோ இல்லை வந்து ஃபோரம் இந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸ் வந்து எதாவது போட்டிருந்தீங்கன்னா இல்லை டெலிகிராமில் கிடச்சிதுன்னா இதே போர்ஷன்ஸுக்கு இன்னொன்று நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? குவிக் ரிவிஷன் மெட்டீரியல் வந்து நம்ம டெலிகிராமில் வந்து கூடி சீக்கிரம் வில் ட்ரை டு போஸ்ட். அப்புறம் PT 365 படிக்கிறதுனா இட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகேவா? ஸோ இது வந்து மோஸ்ட் டைனமிக் டாப்பிக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் நிறைய கொஷின்ஸ் வரும் இந்த சிலபஸில். நீங்கள் வந்து ஒரு அப்டேட்டட் மெட்டீரியலை வாசிச்சுட்டு போகணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.